எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ நல்லவரானவரே அப்பா. நீ மகா பெரியவர் அப்பா. நீர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில உதடன் காலையாக ஸ்தோத்திர பலிகளோடு தகப்பனே அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி போற்றும்படி வணங்கும்படி பணிந்து கொண்டு சாஷ்டாகமாக ஆராதிக்கும்படி வந்திருக்கும் ஆண்டவரே. இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள், எனக்கன்று இவர்கள் தெரிந்து கொண்டு சொல்லிடாண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், தூயவரை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரை ஆராதிக்கிறோம், மனவாளரை ஆராதிக்கிறோம், மரணத்தை கேட்கிறவரை ஆராதிக்கிறோம், சதா காலம் உயிரோடு இருக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ 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 அப்பா. தேற்ற வாழனே சக்தியை ஆவியானவரே பிரசனத்தால் நிரப்பும். தொடக்கம் முதல் முடியும் என்று நீரே பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டவரே. உங்களுடைய பிரசனம் நிரப்பட்டும், உயிர்ப்பில் வல்ல அசைவாழட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்வினே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்வினே. விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாது சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாது சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வு என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வு என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஓ தேவனே, யெகோவா நிசி, எங்களுக்கு ஜெயித்து கொடுக்கிறவரே, எங்களுக்கா யுத்தம் செய்கிற கர்த்தர், எங்களுக்கா பரிந்து பேசுகிறவர், ஸ்தோத்திரம். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வி நம்பிக்கையானவர், என் வாழ்வு என்று போதுமானவர், என் வாழ்வு நம்பிக்கையானவர், என் வாழ்வு என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவருக்காகவே நாம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நாம் நோய்களை சுமந்தோம், அத்தழும்புகளால் நாம் குணமானோம். கர்த்தரே நம் பரிகாரி, ஸ்தோத்திரம். யெகோவா ராப்பா என்று சுகமானவர், யெகோவா ரூவா என்று மெய்ப்பரானவர், யெகோவா ராப்பா என்று சுகமானவர், யெகோவா ரூவா என்று மெய்ப்பரானவர், வலுவாவர் என்னை என்று காப்பவர், என் வாழ்வு என்று போதுமானவர், வலுவாமல் என்னை என்று காப்பவர்,
என் வாழ்வு என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கமானாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கமானாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கமானாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது உந்தன் வாழ்விலே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இரக்கம் மாறாதது, அவர் கிருபை மாறாதது, அவர் அன்பு மாறாதது. பிரியமானவர்களே, அடைக்கலமா நம்பி ஓடி வந்த கர்த்தர், விக்கிரங்களை விட்டு, உங்க சடங்குகளை விட்டு, பாரம்பரியத்தை விட்டு, கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்று அடைக்கலமா நம்பி ஓடி வந்திருக்க நமக்கு தேவன் மேலான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, அதன் மேல உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. அது விலையேறப்பட்ட ரத்தம் நம்ம கல்வி இருக்கிறது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறுத்து போயிருந்த நம்மை, மூழ்கி கிடந்த நம்மை, இந்த இயேசு இந்த மனுஷகுமாரனாக தேவன் நம்மளை தேடி வந்து உன் பாவத்தை என் பாவத்தையும் அவர் ரத்தத்தினால கழுவினாரே, பிள்ளைகளாகும்படி நமக்கு தகுதியை கொடுத்து அவர் நாமத்தை அவர் தரிப்பித்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னே தூரமாக இருந்தீர்கள், இன்று ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக, உடன்படிக்கை ஜனங்களாக, நீதிமான்களாக, ராஜ ரேக ஆசாரிய கூட்டமாக, தேவனுடைய பிள்ளைகளாக அவர் சமூகத்துக்கு கிட்டி சேர்ந்தமே. பிரசனத்துக்கு நுழைய ஆண்டவர் சொன்னாரே, தைரியமா உள்ளே வா, உனக்கும் இரக்கம் உண்டு, உனக்கும் சகாயம் உண்டு சொன்னாரே. அந்த தைரியத்தோடு அப்பா அந்த கிருபா சமூகத்துக்கு வந்திருக்கும் ஆண்டவரே, கிருபா சமூகம் வந்திருக்கும் ஐயா. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் அவர் அல்லவோ, பாதகத்தை ஜெயித்தவர் அவர் அல்லவோ, பிசாசை ஜெயித்தவர் அவர் அல்லவோ, உலகத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து அல்லவோ. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் நான் உயிரோடு இருக்க சொன்ன உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தையை ஒளிந்து போவதில்லை சொன்னாரே. ஆமென். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், கலங்காதே, திகையாதே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். நீதிமான்கள் கண்ணோக்கமா இருக்கிறார், நீதிமான் ஜெபத்தை கேட்கிறார், அவர் செவிகள் திறந்திருக்கிறது. ஆமென். உன் உள்ளங்களை வளர்ந்தவர், உன்னை பேசு அழைத்தவர், உன் காலை தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்கிற உறங்கும் முதலை தூங்கும் எழுதியிருக்கிறது. பயப்படாதே, பயப்படாதே, நான் அவள் குழந்தைக்கிறேன், நான் அவளுக்கு முன்னே போய் கோலாவெல்லாம் சபையாக்கள் சொன்னாரே. சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. வெற்றி ஜெய கிறிஸ்துவுக்கு சோத்திரம், யெகோவா நிசிக்கு சோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். உட்காருங்க. மேடம் உட்காருங்க, காத்து வரணும். கூடாத அதிசயம் எதுவுமில்லை, கூடாத என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. சொல்லுவோம். உம்மாலே கூடாத அதிசயம் எதுவுமில்லை, கூடாத என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவுமில்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவுமில்லை. நமக்கு யாவும் செய்கிறவர். உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவுமில்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவுமில்லை. உம்மால் கூடமானவரே, நான் விசுவாசிக்கிறோம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று.
அவரை இருக்கைக்கு அப்பாற்பட்ட அதிர்ஷ்டம் இன்றும் செய்கிறார். இந்த வாழ்க்கை இன்றும் அற்புதங்கள் செய்வார், அதிர்ஷ்டங்கள் செய்வார் அவர். சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தே. சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்து. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. விசுவாசிங்க. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஓ தேவனே, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. நன்றி அப்பா. நீங்க எல்லாரும் சொல்லணும், இயேசுவே உம்மால கூடும் சொல்லுங்க. இயேசுவே உம்மால கூடும், அவளால கூடும். நீ விசுவாசிக்கிறையா? அவளால கூடும் என்று அப்ப சொல்லு. ஆண்டவரே உம்மால கூடும், விசுவாசத்து வந்திருக்கப்பா. வீணின் வாயிலை காசை தோன்ற செய்திலேசா இன்றும் என்னும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. மீனின் வாயிலை காசை தோன்ற செய்திலேசா இன்றும் என்னும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. ஆண்டவரே உம்மால் கூடும், இயேசுவே உம்மால் கூடும். உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே உம்மால் கூடும். உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கரங்களை வச்சு சொல்லுங்க, தேவனா எல்லாம் கூட விசுவாசிக்கிறேன்ப்பா, தேவனை எல்லாம் கூட நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, தேவனை எல்லாம் கூட நான் நம்புறேன் ஆண்டவரே. அப்பா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கேனப்பா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கபடி நான் விசுவாசமுட ஆளுகை பெற்றபடியால் ஓ ஹல்லேலூயா ரே கா கா ராபா மகலாட்டே லேடி மகஷே லஹுரா மஹந்தோ ரேஹந்தோ. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டோ என்று சேவன் கர்த்தர் சொல்றீங்க ஆண்டவரே. நாங்கள் சொல்கிறோம் அப்பா ஆண்டவரே, மனுஷனை விசாரிக்கிறதற்கும் நான் ஏமாத்திரம் ஆண்டவரே. நான் மண்பாண்டங்களை நீங்க நினைவு கூறுறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த மண்பாண்டத்துக்குள்ள உயர்ந்த மகிமையை வல்லமையை உள்ள வச்சிருக்கீங்களப்பா. அதான் எப்பக்கம் நிறுத்த வந்தாலும் நான் ஒடுங்க போவதில்லப்பா, தள்ளப்பட்டாலும் நான் மறந்து போவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்குள்ள வைத்து வல்லம் இருக்கு ஐயா, எங்களுக்குள்ள இயேசு இருக்கீங்கப்பா. நாங்க பாவத்தை செத்துட்டோம் ஆண்டவரே, நாங்க நீதிக்கு பேச்சிருக்கோம், நாங்க நீதிமான்கள் ஆண்டவரே. ஓ தேவனே, நாம் விசுவாசிக்கிற பெரியவர் அப்பா, நீ ஒருவரே வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் அவர். ஓ சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், கடலை உண்டாக்கினவர், செடி கொடிகளை உண்டாக்கினவர், சகலவற்றையும் அவர் வார்த்தையினால் அவர் ஆளுகை செய்கிறவர். கர்த்தர் ராஜவேகம் பண்ணுகிறது இருக்கிறது.
ஹalleluya ஹalleluya. ஓ, ஒருவரும் கண்டிராதவர், பார்க்கக்கூடாத ஒளியிலே சுத்த பாவத்தை பால சுத்த கண்ணவர், பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர். அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. கரங்கள் தட்டி ஆராதிப்போம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார், உனக்கு பதிலாக பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. வாய்ப்புல பாடுங்க. தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்ட உதவினை விரேசரை இனியும் காத்திடுவார். இம்மட்டு உதவினை வினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட கர்த்தர் பெரியவர், இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. வியாதி தீண்டாது, சாபம் தீண்டாது, வறுமை தீண்டாது, தோல்வி தீண்டாது. இந்த பூமியில் எந்த பொல்லாங்கும் தீண்ட முடியாது. யாருக்கு அஞ்சிடுவேன், தேவனே ஒளியோ மீட்புமானா. நான் யாருக்கு அஞ்சிடுவேன், அவரே என் வாழ்வில் ஜனநானா. யாருக்கு பயப்படுவேன், அவரே என் வாழ்வின் ஜனநானான். யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நன்றி அப்பா. உன் தாய் மறந்தாலும், உன் தந்தை மறந்தாலும், உன் உறவினர்கள் மறந்தாலும் இந்த இயேசு உன்னை மறக்க மாட்டார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு நல்லா தெரியணும், இந்த பூமியில் பல்லாங்குள்ள கடக்குதான். இந்த பூமியே சுத்தி தீமைதான் இருக்கு, ஒரு நல்லதும் இல்லை பூமியில. ஆனா இந்த பூமியில நம்ம இருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளா கர்த்தர் பூமி நம்மளை வச்சிருக்கிறாரு. அதான் எந்த இருளுக்கும் உங்கள் மேல் அதிகாரம் கிடையாது, எந்த சாபத்துக்கும் உங்கள் அதிகாரம் இல்லை, எந்த வியாதிக்கு, தரித்திரத்துக்கு, தோல்விக்கு, அவமானத்துக்கு உங்கள் மேல் அதிகாரம் கிடையாது. நீங்க விசுவாசிக்கணும், அதை நீங்க நம்பணும். நீ வாயில சொல்லணும், சாத்தானே அதுவே இயேசு படைச்சிட்டார் சிலுவையில, பாதாளத்தில் வாசல்கள் இனி மேற்கொள்ள முடியாது சொல்லியிருக்கிறாரு. அதாவது பாதாளத்தில் இருக்கிற எந்த தீமையும், நாச மோசங்கள், பொல்லாங்கு ஒன்று எங்கள் தீண்ட முடியாது. வியாதிக்கு எங்க மேல் பலன் இல்லை, சாபத்துக்கு எங்க மேல் பலன் இல்லை. பிசாசே உன் ஆளுகை முடிந்தது, வியாதியே உன் ஆளுகை முடிந்தது, தரித்திரமே வாழ்க்கை முடிந்தது, தோல்வியே வாழ்க்கை முடிந்தது, சாபமே உன் ஆளுகை முடிந்தது, அவமானமே வாழ்க்கை முடிந்தது. எனக்காக சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி தம் ஜீவனை கொடுத்து அந்த கல்வாரி சிலுவையின் மேல் என் பாவங்களையும் தலைமுறை சாபத்தையும் எங்கள் நோய்களையும் எங்கள் தரித்திரத்தையும் அவர் சுமந்து காயப்பட்டு அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அந்த கேடு அடைந்து எங்கள் சமாதானத்தை ஊண்டப்பட்டு ஆக்கினால் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி பரிகாரம் செய்திருக்கிறாரே. கர்த்தரே எங்கள் பரிகாரி. நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கலமத்தை மாற்றினீர் ஆண்டவரே, எங்கள் தலையத்தை மாற்றினீங்களே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்பா ஆண்டவரே. நாங்களும் பரலோகம் வரும்படி ஆண்டவரே, ஜீவன தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படி அப்ப எங்களை வழியை திறந்தீர் ஆண்டவரே. புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உம்முடைய சரீரமாக திரைச்சீல கிழித்து ஆண்டவரே, அந்த திரைச்சல் நாமத்தின் வழியாக எல்லோரும் உள்ள வரும்படி நீங்க ஆயத்தம் பண்ணினீங்க. அதற்காக சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. நீ நல்லவரா, பொம்மை போட நேசிக்க யாரும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு, உங்க இரக்கம், உங்க தயவு மகா பெரிய ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா, 10,000 பேரும் சிறந்தவர் அவர். சரோனி ரோஜா, பள்ளத்தாக்கில் ஏறி அவர், ஈசாய் அடிவேர், தாவீதின் குமாரன், யூதா கோத்திர சிங்கம், இருக்கிறவர், சதா கால உயிரோடு இருக்கிறவர் அவர். மரணம் இல்லாதவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகா நாமம் உள்ளவர், தொடக்க முடிவில்லாதவர் அவர். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, பிதாக்களின் தேவனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சொல்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், பலிகளை செலுத்துகிறோம், வேலை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம். நீ நல்லவர், 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 நல்லவர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நுகங்கள் முடியும்படி, நுகங்கள் முடிஞ்சு விடும்படி, கட்டுகள் உடையும்படி இயேசு நாமத்தினால் பிசாசு வல்லமைகள் நிர்மூலமாகுவதாக. ரே மாகாராபாலா ஷேகாபா ரே ஹோந்தரபா. ரத்த கோட்டைக்குள்ள இருக்காண்டவரே, ரத்த கோட்டைக்குள்ள இருக்கும்பா. உடம்பிருக்க ஜனங்களாக ஐயா, ரத்த கோட்டைக்குள்ள இருக்கமாண்டவரே. உண்டவர்களுக்கு என்ன சொல்லுறே, இயேசு ரத்தம் மேல, இயேசு ரத்தம் பிள்ளைகள் மேல, இயேசு ரத்தம் வீட்டின் மேல. ஆமென், ஆமென். எந்த பிசாசு வீட்டில் வர அதிகாரம் இல்லை, உண்மை ஆளுகை கிடையாது, ஆளுகை முடிஞ்சது சிலுவையில. கத்திரமான கோலமாக்கி அவர் திறத்தை விருந்து கொண்டாரே, கொடுக்க கொடுத்தாரே, மரணமே கூறுங்கள் என்று, பாதாளமே ஜெயமெங்கும் என்று கொடுக்க கொடுத்தாரே, மரணத்தை ஜெயித்தாரே, பிசாசை ஜெயித்தாரே அவர். ஆமென், ஆமென். உங்களுக்காக யாவற்றும் அந்த கல்வாரி சிலுவை செய்து முடித்தார் அவர். சிலுவை இல்லாமல் உங்களுக்கு மேன்மை இல்லை. நாங்களோ சிலுவை கிறிஸ்து பிரசங்கிக்கு அழைக்கப்பட்டு இருக்க மாட்டவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. ஆவியானவரே,
ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. நீரே ஆராதனைக்குரியவர் அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகள் பயப்படத்தக்கவர், துதிகளுக்கு பாத்திரர், கொடான கோடி தூதரமத்தில் போற்றப்படுகிற நல்ல தேவன், வல்லவர். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஏகபகரதே. ஆராதனை ஆராதனை ஆவியானவர் ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. தூயவரே ஆராதனை 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 ஆராது உமக்கு. என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை முழு பலத்தோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை எபினேசரே ஆராதனை 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 மகலக மகரா. ஆராதனை ஆராதனை. ஓ துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். உன் நோய்களை சுமந்தவர், உன்னை குணமாக்குகிறவர், உன் காயங்களை கட்டினவர், உன் வியாதனையை மாற்றினவர், உன் பலவீனத்தை சுமந்தவர். அவர் நாம் யெகோவா ராபா ரோஃபேகா, சுகம் தருகிறவர் உனக்கு அவர். ஆராதிக்கிறோம். யெகோவா ராபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராபா யெகோவா ராபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே கபதா ரே கபா. மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறு. மகிமை மகிமை ஆராதனை 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 ஆராதனை. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. சமயங்கள் சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனுக்கு ஆராதனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய்
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கு ஆராதனை, ராஜாதி ராஜாவுக்கு ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை பரிசுத்தருக்கு ஆராதனை, ஆராதனை. ஓ ஆமென் ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவின் நாமத்தினால் பிசாசின் திட்டங்கள் நிறைவேறவாகட்டும். ஓ துதிக்கும் வெற்றி உண்டாகும். பயங்கள் போகட்டும், பயங்கள் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மன அழுத்தம் நீங்கட்டும், கவலைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எத்தனை நல்லவர் இவர். இவங்களை கேட்கறதெல்லாம் துதியை தான் கேட்கிறார் அவர். பொண்ணோ பொருளோ ஆசையோ வைடூரியோ நகையோ பணமோ அவர் கேட்கல. அவர் பலியை கேட்கல. அவருக்கு ஆடு வெட்டு மாடு வெட்டு கேட்கல. அவர் கேட்கறதெல்லாம் துதியை கேட்கிறார். உள்ளத்திலிருந்து நீ துதிக்கும் போது அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து உன் துதியில் அவர் தூபமாக ஏற்றுக்கொண்டு அவர் உன்னை ஆசீர்வதிப்பாராம். அவர் நாமத்தை உயர்த்தி, நாமத்தை உயர்த்தி எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார், சந்ததியை ஆசீர்வதிப்பார் அவர். ஓ நல்லவர் 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 அவர். அவரை போல தேவன் இல்லை, அவரை போல கர்த்தர் இல்லையே. ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தம் உள்ளவரும் மகத்துவம் உள்ளவரும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகள் கர்த்தர் அவர் அல்லவோ. அவர் துதிக்க கோடான கோடி தூதர்கள் இருக்காங்களா. அப்படி இருக்கும் போதும் அவர் உன் துதியில வாசம் செய்கிறாரு. நீ அப்பாறு கூப்பிடும் போது செவி கொடுக்கிறாரு. ஆமென் ஆமென். உன்னோடு அவர் ரத்தத்தினால உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரா. உடன்படிக்கை உன்னோடு அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்து மீட்டாரே. ஓ ரத்தத்தை சிந்தி மீட்டாரே. உன் சாபத்தை அவர் சுமந்தாரே, பதிலாக உன் வியாதனையை சுமந்தாரே, உன் துக்கத்தை சுமந்தாரே, உன் பாடுகளை சுமந்தாரே. ஓ ஹல்லேலூயா. அவரே நம் பரிகாரி சொல்வோமா? கர்த்தரே எங்கள் பரிகாரி, கர்த்தரே எங்கள் பரிகாரி அப்பா. நாங்கள் சொல்கிறோம் இந்த காலை வேளையில் அப்பா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அறிக்கை செய்கிறோம் அப்பா. விசுவாசித்தினாலே நீதிமான் பிழைப்பான் சொன்னீர் அல்லவோ. விசுவாசித்தினாலே நீதிமான் பிழைப்பான் சொன்னீர் அல்லவோ. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன் அணுகாது சொன்னீரே. இதோ சர்ப்பங்கள் தேள்களை மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லம் மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றுகளை சேதப்படுத்த மாட்டாது சொன்னீரே. சிங்கத்தின் மேலும் வெளியேறும் பாம்பு நீ நடந்து மிதித்து போடுவாய், ஒன்றும் தீண்டாது சொன்னீரே, ஒன்றும் தீண்டாது சொன்னீரே. பயப்படாதே, மீட்டுக் கொண்டேன், கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளே தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் சொல்லியிருக்கிறனே. ஓ நான் உனக்குள் உலாவி உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பாய் என்று கர்த்தர் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரே. அது நாங்கள் சொல்கிறோம். ஆத்துமாவே கலங்காதே, ஆத்துமாவே பயப்படாதே, ஆத்துமாவே சோர்ந்து போகாதே, ஆத்துமாவே அஞ்சாதே, கலங்காதே. உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இவர் கல்லல்ல மண்ணல்ல, இவர் கையால் செய்திருக்கிற சிற்பம் அல்ல. இவர் உயிருள்ள தேவன், இவர் மாட்சிமை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், ஓ மகா பராக்கிரம் உள்ளவர். இவர் யுத்தத்தில் வல்லவர், சேவைகள் கற்றவர் நாமம். ஓ இயேசு உயிரோடு கூட இருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. சகல ஜனங்களும் முழங்கால் முருகமே கர்த்தரே தெய்வம் என்று, சகல ஜாதிகளும் அறிக்கை செய்யமே இயேசுவே ஆண்டவர் என்று. ஆமென் ஆமென். நீரே வலியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிற ஆண்டவரே. ஆமென். நீரே வலியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறப்பா. உம்மை எல்லாரும் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான்னு சொன்னீரே ஆண்டவரே. ஓ நீ மதமாற்ற வரல ஆண்டவரே. எங்களுக்கா ஜீவனை கொடுக்க வந்தீங்கப்பா. பாவத்தில் வாழ்ந்து எங்களை மீட்டெடுக்க வந்தீங்களா ஆண்டவரே. ஆமென். நித்திய ஜீவனை கொடுக்க வந்தீங்களப்பா. கோடி 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 சோத்திரம் 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 கர்த்தாவே. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா. நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம் கர்த்தாவே. துதிக்கான மகிமையெல்லாம் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவே நன்றி அப்பா. உம்முடைய மகள் வாயில உம்முடைய வார்த்தையை போடும் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறதா ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி ஆண்டவரே நாங்கள் தியானம் பண்ணி கொண்டு இருக்கோம் ஐயா. உன் வார்த்தைகளை கடந்து வரட்டும் ஆண்டவரே. என்னோடும் என் ஜனங்களோடும் நீர் இடைப்படும் ஆண்டவரே. நீர் பேசும் ஆவியானவரே.
அநேகருக்கு தேவைக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீதின் குமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமுமானவருக்கு ஸ்தோத்திரம். அல்பா ஒமேகாவுமானவருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை துதிக்க எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா. 1000 ஆண்டுகள் அப்பா போதாதப்பா. 1000 நாவுகள் போதாதப்பா. உம்முடைய பிரகாரங்களில் துதிக்கிற துதி எங்கள் வாயில வைத்தீர். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தீர். உம் கிருபை பாராட்டினீர். நன்றி நன்றி நன்றி. உம்மை துதிக்கிற துதி எங்கள் வாயில் எப்பொழுதும் இருப்பதற்காக நன்றி ராஜா. தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொன்னது போல, எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை துதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தாவீதின் குமாரனே, எங்களை தரைமட்டம் தாழ்த்துகிறோம். இரக்கங்களின் பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து உம்முடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு கழுவி எங்களை சுத்திகரியும். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை சுத்திகரியும் தகப்பனே. இப்பொழுதும் நாங்கள் வேதத்தை தியானிக்க போகிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நீர் பேசும். நீர் தேவனாயினும் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறீர். நான் அல்ல, என் சுயம் அல்ல. நீர் என் வாயிலே வார்த்தை போடுவீராக. துதிப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் ஆண்டவரை பேசவிருக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் கூட வேதத்தை தியானிப்போம். சங்கீத 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். நாளாகம புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டுச்சு, எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, சில முக்கியமான காரியங்கள், முக்கியமான இது என்ன பண்ணுவாங்கன்னா, நாளாகமம் என்ற புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. மோசேவுடைய காரியங்களாகட்டும், சாமுவேல், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தாவீது, சாலமோன், இவங்களுடைய காரியங்கள்லாம் அந்த நாளாகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் இப்போ நம்ம அதிகமாக நம்ம என்ன தியானித்தோம் போன வாரத்தில், தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுங்க. நீங்கள் ஆபத்துக்கு நேரத்தில் உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா, அவர் நின்று நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பத்திமேயு குருடரை பார்த்து கேட்டது போல கர்த்தர் நமக்கும் நிற்பார். தாவீதின் குமாரனே என்ற வார்த்தை எதனால், அவர் தாவீது பெரிய ராஜா விட்டு பையன், ராஜாவுடைய வம்சத்தில் வந்தேன் அப்படின்றதுனால இயேசு கிறிஸ்து நின்னாருன்னு எழுதப்படலை. அவர் ராஜாவின் வம்சத்தில் தான் வந்தார். இருந்தாலும் தாவீது கர்த்தரை துதிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவரை சங்கீதக்காரன் அப்படின்னாவே நம்ம யாரை சொல்கிறோம், தாவீது தான் சொல்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் அநேக பாடல்களை ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் தாவீது எழுதின வார்த்தைகள் தான், சங்கீதம் தான் அதிகம். கரெக்டுங்களா? அவர் எந்த சூழ்நிலையில் அவர் சங்கீதங்களை பாடினாரு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார் அப்படி சொல்லி எப்போ சொல்கிறாரா, குகையில் காடு மேடில் ஒளிந்து கொள்ளும் பொழுது அந்த சங்கீதங்களை பாடியிருக்கிறாரு. அப்போது கஷ்டப்படும் பொழுதே சங்கீதங்களை பாடினாரு. அப்போ ராஜாவாக உக்காந்த போது அவர் என்ன பண்ணியிருப்பார், ராஜாவாக உக்காந்த போது என்ன பண்ணியிருப்பார். இப்போது நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்ம கர்த்தரை துதித்து பாடுறோம். கர்த்தர் என்ன பண்ணுவார், கஷ்டப்பட்டுனே இருமா, இன்னும் கஷ்டப்பட்டுனே இருப்பா, இன்னும் கஷ்டப்பட்டுனே இருங்க. புரியுதுங்களா? உபவாச ஜபத்துக்கு வரீங்க, ஏதோ ஒரு கஷ்டத்தோட, மனசு கவலையோட, ஏதோ ஒரு காரியங்கள், பலவீனங்கள் விடுதலை பெறணும், இந்த காரியங்கள் ஜெயமானோன்னு வரோம். ஆண்டவர் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கஷ்டப்பட்டுக்கினே இருங்க, அப்படியே கவலைப்பட்டுக்கினே இருங்க, அப்படியே துக்கப்பட்டுக்கினே இருங்க, அப்படியே நீங்கள் வறுமையிலே இருங்கன்னு சொல்லுவாரா? ஐயோ, என் பிள்ளை என்னை தேடி வருது, இந்த துக்கத்தில் அது இருக்குது, இந்த சஞ்சலத்தில் இருக்குது, அந்த சஞ்சலம் என்ன பண்ணும்படி செய்வாராம், ஓடி போகும்படி செய்வாராம். ஹல்லேலூயா. துக்கத்தை என்ன பண்ணுவாராம், மறைய செய்வாராம். துக்க நாட்கள் முடிந்து போகும், கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருப்பார்.
உன் துக்கம் என்னவா மாறும்? சந்தோஷமாய் மாறும். சஞ்சலம் தவிப்பு என்னாவும்? ஓடி போயிடும். நித்திய மகிழ்ச்சி தலையிலே தங்கும். இப்படியா நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அதை மாற்றி அப்படியே அந்த இதுவே இல்லாதபடிக்கு, அந்த வியாதி நம் சரீரத்திலேயே இல்லாதபடிக்கு, நம்ம ஒரு நேரத்தில் பைசாக்காக இன்னொருத்தர் இடத்துல கை ஏந்தணும் அப்படின்னு அந்த வடுவே தெரியாதபடிக்கு என்ன பண்ணுவார்? அப்படியே மாற்றி போட்டுருவார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் என் கணவருக்கு ஒரு 120 ரூபாய் கொடுத்து ஒரு பனியனை வாங்கணும். அதோடைய காசு சொல்கிறேன். 120 ரூபாய் கொடுத்து ஒரு பனியனை வாங்கணும். அது அவர் போட்ட உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? அப்போ தான் ஃப்ளைட்டில் இறங்கின மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா. போட்ட துணி 120 தான். ஆனால் அது போட்டு கொள்ளும் பொழுது எப்படி இருந்ததுன்னா, ஃப்ளைட்லேருந்து அப்போ தான் ஒரு ஃபாரின் ஆள் இறங்கினாரு. ஷேரோனை ஷெக்கினா சொல்கிறாங்க, டேடி இப்போ தான் டேடி நீ ஃப்ளைட்லேருந்து இறங்கின மாதிரியே இருக்குது டேடி. நீ டிஷர்ட்டே போட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. நீங்கள் டிஷர்ட்டு போடவே எப்படி தெரியுமா இருக்குது? ஃப்ளைட்லேருந்து. ஏன் டிஷர்ட்டு போட்டவங்க ரிக்ஷாவும் ஓட்டுறாங்க, டிஷர்ட்டு போட்டவங்க ஆட்டோவும் ஓட்டுறாங்க. ஆனால் இவர் டிஷர்ட் போட்டவுடனே ஃப்ளைட்லேருந்து இறங்கின மாதிரி இருக்கான் அப்படின்னு அவங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க. அதாவது கர்த்தர் நம்ம முற்றிலும் என்ன பண்ணிடுறாரு? அப்படியே மாற்றிடுறாரு. ஐயோ இவங்களா கஷ்டப்பட்டாங்க, இவங்களா வியாதியில் இருந்தாங்க, இவங்களாங்க காசுக்காக கையேந்தினாங்க, நம்பவே முடியலையே. பொய் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? பொய் சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. கரெக்டுங்களா? நம்மளா சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும், மற்றபடி யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முற்றிலும் மாற்றம். நான் சொல்கிறேன், நாங்கள் வாடகை வீட்டில் இப்படிலாம் கஷ்டப்பட்டேங்க. நான் இப்படிலாம் ஒரு குடம் தண்ணிக்கு ஒருத்தர் ஒரு வீடாக போய் கேட்டேங்க. 2 ஷேர் ஆட்டோ ஏறணும், அதுக்கு கூட காசு இல்லாமல் ஒரு ஷேர் ஆட்டோ ஏறி இறங்கிட்டு இன்னொரு ஷேர் ஆட்டோக்கு நடந்தே வருவாங்க 7 ரூபாய் இல்லாததுனால. சொன்னால் நம்புவீங்களா? ஆண்டி நீங்கள் போய் சொல்வீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக சொல்லுவோம். என் பசங்கக்கிட்டே சொன்னாலே ஷேரை நம்போம். ஆனால் ஷெக்கினா நம்பாதம்மா, பொய் சொல்லாதம்மா, ஒரு 7 ரூபா கூட அவங்ககிட்ட இல்லாமலா நீ நடந்து வந்த? உண்மையாடி, உண்மையாகவே அப்படிதான் அப்படி சொல்லுவேன் நான். அந்த சூழ்நிலையை பசங்கக்கிட்ட சொன்னால் கூட பசங்க நம்ப மாட்டாங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னால் கூட நம்ப. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? முற்றிலும் மாற்றம். ஹல்லேலூயா. முற்றிலும் மாற்றம் அடையும்படி செய்வார். பாருங்க, அப்போ சங்கீதக்காரன் அந்த நேரத்தில் துதிக்கிறாரு. எந்த நேரத்தில்? ஓடி போகும்போது. தன் ஜீவன் உயிரோட இருக்குமா இல்லையா தெரியலையே. ஏன்னா சவுல் என்ன பண்ணுறான்? பெரிய ஈட்டியை வச்சு திரிஞ்சுன்னுக்கிறான். எப்போ வருவான்? அவனை உருவி குத்தி போடலாம், பட்டயத்தை வச்சு காத்துன்னுக்கிறான். என்னடாப்பா அது? நம்மளா ராஜான்னு போனோம். தானாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணார் ராஜாவாக. நம்ம பாட்டுன்னு ஆடு மேய்ச்சின்னு இருந்தோம். நம்மளை கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணாங்க? ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சாங்க. சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்வேன்னு சொன்னவர். நம்மளா கேட்டோம்? அவர் தானே சொன்னார். புரியுதுங்களா இல்லைங்களா? அது குப்பையில் இருந்தாலும் புழுதியில் இருந்தாலும் நாமளா கேட்டோம், ஆண்டவரே என்னை ராஜாக்கு நிகராக உட்கார வைங்கப்போ. நம்மளா கேட்டோம்? அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ராஜாக்கு நிகராக உட்கார வைப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஆடு மேய்ச்சின் கூட்டின்னு போய் என்ன பண்ணுறாரு? ராஜாக்கு நிகராக உட்கார வச்சா. ராஜாவுக்கு ஒரே பொறாமை. இதுதான் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம். ராஜாக்கள் பொறாமைப்படும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஞானிகள் பொறாமைப்படும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வந்தா இவன் இவ்வளோ டெவலப் ஆயிட்டானே, இன்னைக்கு முளைச்சான், இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரைட் ஆயிட்டானே, ஹல்லேலூயா, இவன் வாழ்க்கை இப்படி பிரகாசிக்குதே அப்படின்னு மற்றவங்க வாயில சொல்ல மாட்டாங்க, மனசுல பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? உங்க வாழ்க்கைலாம் எப்படி ஆகுமா? பிரைட் ஆகுமா? ஹல்லேலூயா. இருள் இருந்தாலும் உங்க வாழ்க்கை எப்படி ஆயிடும்? பிரைட் ஆயிடும், வெளிச்சமாயிடும். ஏன்னா கர்த்தர் உங்க மேல உதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மங்கி எரிஞ்சா கூட, திரி மங்கி எரிஞ்சா கூட என்ன பண்ணுவாரு? அணைச்சிட மாட்டாரு. அதை வச்சு கையை வச்சு கொழுந்து விட்டு எண்ணெயை ஊற்றி கொழுந்து விட்டு எரிய வைப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், கொழுந்து விட்டு எரிய வைக்க அவரால் தெரியும், முடியும், அவரால் முடியும். பாடணும் இல்லையா? உமாலே கூட. இப்போ பாருங்க, தாவீது அவர் கஷ்டப்படும் போதே பாட்டை பாடினவர் இன்னைக்கு ராஜாவா உக்காந்துட்டாரு. ராஜாவா உக்காந்த பிறகு கர்த்தருக்கு பாடாம இருப்பாரா? கர்த்தரை துதிக்காம இருப்பாரா? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தை இப்போ படிப்போம். 16ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன்.
அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. தாவீது ஆலயத்தை கட்டலை, அவருடைய பையன் சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுறாரு. இருந்தாலும் என் பையன் தானே ஆலயத்தை கட்ட போறா, நமக்குன்னு அவர் உக்காரல. அவர் என்ன பண்றாரு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வச்சு அங்க என்ன பண்றாரு, சர்வாங்க தகன பலிகள் சமாதான பலிகள். என்ன பலிகள்? சமாதான பலிகள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தரோடு கூட நம்ம எப்போ இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அவருக்கும் நமக்கும் எப்பவுமே ஒரு சமாதான உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு கூட செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை நம்ம எப்போ என்ன பண்ணிக்கணும், நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. 2ஆம் வசனம், தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்த்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. எப்போ ஆசீர்வாதம் வரும், எப்போ நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? நல்லா துதிக்க 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 நான் கர்த்தருடைய பிரசன்ஸ் அப்படியே இறங்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாட்டு பாடணும், 2வது பாட்டு பாடணும், 3வது பாட்டு பாடணும், 4வது பாட்டு பாடுறதுக்குள்ள கண்ணில் கடகடகடன் தண்ணி வந்துச்சு. ஏன்? அந்த பிரசன்ஸ் அப்படியே நம்ம என்ன பண்ணுது, தொடுது. ஹல்லேலூயா. அப்படி துதிக்க 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 கல்லு மாதிரி இருந்தா கூட என்ன பண்ணோம், அப்படியே ஒரு செகண்ட்லன்னா அவன் அப்படியே கரைஞ்சி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து என்ன அவன் கண்ணில் தண்ணி வந்துடும். தேங்காய் வச்சுருப்போம்ல வீட்டில், தேங்காய் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும். வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பேன், எனக்கு இந்த தேங்காய் உடைக்கிற வேலையை மட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா தேங்காய் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வருஷம் கை தான் வலிக்குமே தவிர்த்து அது தேங்காய் உடையாது என்கிட்ட எப்பவுமே. அதனால தேங்காய் உடைக்கிற வேலையை அவர்கிட்ட கொடுத்துருவேன். அவர் ஒரு அடி அடிப்பார், டக்குன்னு வந்துட்டு போயிடும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அவங்களுடைய வேலைனாத போல பாருங்க. அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, கல்லு மாதிரி தேங்காய் மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட்ல நவர மாட்டேங்குது. அவருடைய பிரசன்னம் தொடும்போது என்ன ஆகுது, டக்குன்னு உடஞ்சி கண்ணில் தண்ணி வந்துடுது. மலை 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 மலைன்னு தான் வந்து தண்ணி வந்துடுது. அவருடைய பிரசன்னத்தில் மலைகள் கூட என்ன ஆகுமா, மெழுகு மாதிரி உருகிடுமா. ஹல்லேலூயா. நம்ம அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நம்மளை சூழ இருக்கிற பிரச்சனைகள், நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாமே என்ன ஆகுமா, அப்படியே மெழுகு மாதிரி ஒன்றுமே இல்லாமல் அப்படியே மலை மாதிரி பார்த்த காரியங்கள்லாம் என்ன ஆகிடுமா, மெழுகு மாதிரி அப்படியே உருகி 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 போயிடுமா. ஹல்லேலூயா. மெழுகு பார்த்துருக்கீங்களா? டிசனாக பெரிய பெரிய மெழுகாக இருக்கும். ஆனால் அதை அப்படியே அழகாக கொளுத்தி அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அழகாக என்ன ஆகிடும், கரைஞ்சி போயிடும். எல்லா பிரச்சனைகளும் என்ன ஆகிடும், கரைஞ்சி போகும். ஆனால் என்ன ஆகும், அழகாக ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் இல்லையா? அது போல தான் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம என்ன ஆகும், பிரகாசித்து கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்புறம் ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் பண்ண பிறகு கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்தே. 3ஆம் வசனம், புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலாராகிய அனைவருக்கும் அவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா. என்ன பண்றாரு, எல்லாருக்குமே என்ன பண்றாரு, இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், தியானிக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து தாவீதுக்காக என்ன பண்ணலை, அடிக்கப்படலை. தாவீது வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கலை. ஏன்னா தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் இதெல்லாமே ஒரு நிழலாட்டம் போல அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு போதகரை போல அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா துதிக்கிறாரு. துதிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சு என்ன பண்ணுறாரு, ஜனங்களுக்கு அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்குறாரு. இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த சிலுவையை வந்து ஜனங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, கண்ணு முன்னே நிறுத்துறாரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதுக்காக கர்த்தருடைய பெட்டி முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். சிலரை என்ன பண்ணாரு, இதுதான் ஒரு உண்மையான லீடர். நான் துதிச்சேன், என்னுடைய இக்கட்டு நேரத்தில் நான் துதிச்சேன், நான் விடுதலையான, இன்னைக்கு நான் தலையா இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க,
கத்தரை துதிக்க தெரியல, கத்தருடைய சபைக்கு ஆராதிக்க தெரியல. புரியுதுங்களா? இன்னைக்கு எத்தனையோ பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம சபைக்கு போகணும், ஓய்வு நாள் மட்டும்தான் கத்தரை ஆசாரிக்கணும், பரிசுத்தமாக ஆசரிக்கணும் சொல்லி ஓய்வு நாளை மட்டும்தான் அவங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறாங்களே தவிர்த்து மற்ற உபவாச நாளோ இல்லை மாதத்தின் முதல் நாளோ எந்த நாளுமே வந்து யாருக்குமே கண்ணுக்கே தெரியல. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன பார்த்தோம்? ஆமாம், இது என்ன இன்னும் 81. ஆமாம், உச்சிதமான கோதுமைனால் கண்மலை தேனால் திருப்தியாக்குவேன்னு அந்த முன்னாடி என்ன பார்த்தோம்? மாத பிறப்பில் பண்டிகையை நம்ம என்ன பண்ணணும்? மாத பிறப்புனா மாதத்துடைய முதல் நாள் என்ன பண்ணோம்? கத்தரை வந்து என்ன பண்ணோம்? தொழுது கொள்ளணும். அந்த நாளை வந்து பரிசுத்தமாக ஆசரிக்கணும். இது அநேக கிறிஸ்துவர்களுக்கு தெரியல. பார்த்தீங்களா? அநேக கிறிஸ்துவர்கள் வாக்குத்தத்த ஆராதனைகளுக்கு வருவதில்லை, உபவாச ஜபத்தில் கலந்து கொள்வது இல்லை, சபையில் வந்து கூடுகை சரியாக வந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறது கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்கள வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாலும் அசட்டை பண்ணுறதுக்கு சமமாக இருக்கிறது. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு? நான் கத்தரை துதிச்சேன்ப்பா, நான் கத்தருக்கு பலிகளை செலுத்தினேன்ப்பா, என் தலையை கத்தரை உயர்த்தினார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்களும் கத்தரை துதிங்கன்னு சொல்லிட்டு அவர் ராஜாவான பிறகு என்ன பண்றாரு? லேவியர்கள் அப்படின்னா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. லேவியர்கள்னு சொல்லப்பட்டது இல்லையா? நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கத்தருடைய பிள்ளைகள்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கத்தரை துதிக்கிற ஆசாரியர்கள் தான். புரியுதுங்களா? சபையிலன்னு வந்துட்டா ஒரு ஆசாரியர் இருக்கலாம், சபையில ஆசாரியரை கத்தர் கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் கத்தர் கொடுத்தது வாக்குத்தத்தம் என்னன்னா, நம்ம எல்லாருமே கத்தருக்கு முன்பதாக புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள் எல்லாருமே ஆசாரியர்கள் தான், ராஜாக்கள் தான். அப்ப எல்லாருமே என்ன பண்ணணும்? கத்தர் என்ன பண்ணணும்? ஆமாம், துதிக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? நியமித்தாரு. இவங்க வாங்க, எல்லாரும் வாங்க, கொஞ்சம் பேர் வாங்க, என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? துதிங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணுங்க? துதிங்கன்னு சொல்றாரு. அவர்களில் ஆசாப் தலைவன். ஆசாப் என்ற வார்த்தையை நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னா, ஆமா, சங்கீதத்துல நீங்க அதிகமா ஆசாப் என்ற வார்த்தையை நீங்க படிப்பீங்க. முதல் எடுத்தோடனே இப்போ சங்கீதம் 1ஆம் அதிகாரம்னா அதுக்கு மேலேயே ஆசாப் என்ற வார்த்தை இருக்கும். ஆமாம், அவர்களில் ஆசாப் தலைவனும் சகாரியா அவனுக்கு 2வதுமாய் இருந்தான். ஏயேல், செமிராமோத், எகியேல், மக்தியா, எலியாப், பெனாயா, ஓபேத், ஏதோ, ஏயேல் என்பவர்கள் தம்பூரு சுரமண்டலம் என்னும் கீத வாக்கியங்களை வாசிக்கவும் ஆசாப் கை தாளங்களை கொட்டவும். ஆசாப் என்ன பண்றாரா? பாவம், அவர் கீபோர்டு வாசிக்க தெரியாது போலது. அவர் என்ன பண்றாரு? கையை தட்டுறாரு. ஹல்லேலூயா. கையை தட்டுவது ஆசீர்வாதம். துதிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? கையை நல்லா தட்டணும். என் பிள்ளைக்கு எப்பவுமே சொல்லுவேன், கையில சப்பாத்தி தட்டாத, தட்டினா சவுண்டு வரணும். ஹல்லேலூயா. தட்டினா என்ன வரணும்? சவுண்டு வரணும் தான் தட்டுறோம். சும்மா நானும் தட்டுறதுக்கு என்ன இருக்குது? கீபோர்டு வாசிச்சா சவுண்டு வரணும், இசை வரணும், அது அப்படியே அந்த பாட்டோட மேட்ச் ஆகணும். அம்மா எனக்கு தெரியலம்மா, எனக்கு தெரியாதுமா, தெரியாதுன்னு சொல்லாத, கத்தர்கிட்ட ஞானத்தை கேளு அப்படின்னு சொன்னதால தான் கத்தர் என்ன பண்ணாரு? கத்தர்கிட்ட அமர்ந்து ஜெபம் பண்ணா மட்டும், அது மட்டும் இல்லாமல் பிரயாசப்பட்டா. என்ன பிரயாசப்பட்டா? ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கீபோர்டு முன்னாடி வாசிக்க 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 சிறு பிள்ளைகள் பாடல்கள், விபிஎஸ் பாட்டு எல்லாத்துக்குமே 9 நாளும் ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன பண்ணா? கீபோர்டு வாசிச்சா. எதுவுமே பண்ணாமல் வராது இல்லையா? கீபோர்டு முன்னாடி நான் உக்காந்துட்டேன்றதால மியூசிக் வருமா? வராது. நான் எல்லா புக்கையும் நான் வாங்கிட்டேன் அப்படின்றதுனால நான் படிச்சுட்டேன், எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. எல்லா புக்கும் நான் வாங்கிட்டாலும் நான் உட்காந்து என்ன பண்ணணும்? படிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஒரு முயற்சி நான் எடுக்கும்போது அது நான் என்ன பண்ணுறது? ஒரு முயற்சி நான் எடுக்கும்போது தான் அது எனக்கு என்னவாகுது? ஜெயமாகுது. எதுவுமே வந்து தானாக வராது. நான் கர்த்தருடைய பிள்ளை, அதனால வந்து எனக்கு காலையில் சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நான் பொய் சொல்கிறேன்னு ஆகிடும். எனக்கு பரலோகத்துலேருந்து அப்படியே தானே லெமன் ரைஸ் வந்துடுச்சு. இன்னைக்கு காலைல ஆன்டி லெமன் ரைஸ் பண்ணேன், காலையிலேருந்து தானாக கிண்ணத்தில் லெமன் ரைஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் பொய் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே நம்பலாம்.
எதுவுமே தானாக வராது. கரெக்டுங்களா இல்லைங்களா? நான் இப்போ உபவாசம் தான் இருக்கிறோம். உபவாசம் இருக்கிறேன்றதுனால தேவதூதர்கள் தானாக வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது. நான் செய்யும் பொழுது எனக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பாக உதவி வரும், ஒத்தாசை வரும். என்னது லெமன் சாதத்துக்கு உதவியான்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாத்துக்குமே ஆமாம், நான் இன்னைக்கு தூங்கி காலை எழுந்ததே அவருடைய கிருபை தான். போய் சமையல் கட்டில் போயிட்டு செஞ்சதும் கர்த்தர் கிருபை தான். நிற்க பலனை கொடுத்ததும் கர்த்தர் கிருபை தான். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே அப்படி தானே. இப்போ நீங்கள் உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இதுவும் கர்த்தருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாமல் யாரும் உபவாச ஜபத்துக்கு வரவே முடியாது. அவருடைய கிருபைனாலும் அவருடைய இரக்கத்தினாலும் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை வந்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரும் நியமிக்கிறாரு. ஆசாப் என்ன பண்றாரு, கைத்தாளங்களை கொட்டுறாரு. ஹல்லேலூயா. அப்ப கைகளை தட்டுவது துதிப்பது. கைகளை தட்டுவது எதை குறிக்கிறது? துதிக்கும் பொழுது என்ன பண்ணணும், கைகளை தட்டணும். அந்த தட்டும் பொழுது சவுண்டு வரணும் முக்கியமா. ஹல்லேலூயா. அப்புறம் பெனையா, யாகேசியல் என்னும் ஆசாரியர், 2 ஆசாரியர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். பாருங்க, அவரு எத்தனையோ தடவை கர்த்தரை துதிச்சு பாடும்போது மியூசிக் இல்லை. கர்த்தரை துதிச்சு பாடும்போது மியூசிக் இல்லை. அவர் எந்த சூழ்நிலை சங்கீதம் பாடிட்டு இருக்காரு. ஆனா ராஜாவா உக்காந்த போது என்ன பண்றாரு, மியூசிக் போடுறதுக்கு எல்லாம் என்ன பண்றாரு, ஆட்களை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம சபையில கூட கீபோர்டு வாசிக்க ஆள் வருவாங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு ஆள் வருவாங்க. ஹல்லேலூயா. நிறைய மைக்கை பிடிச்சிக்கிட்டு பாட்டு பாடுறதுக்கு கர்த்தர் நிறைய பேரை எழுப்ப போறாரு. ஹல்லேலூயா. இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அதுக்கான பிரயாசத்தை நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமா பாடணும். பாருங்க, அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. ஹல்லேலூயா. ராஜாவாயிட்டாரு, நல்ல விதவிதமா சாப்பிட்டுக்குன்னு வேலையை பார்த்துருக்கலாம்ல. ராஜாவா ஆன பிறகு ஏன்பா ஒரு பாட்டு பாடணும்? இன்னைக்கு கூட நம்ம வேலை இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது கர்த்தரை நல்லா தேடுவோம். ஒரு வேலைன்னு கிடைச்ச பிறகு, ஒரு வியாபாரம் வந்த பிறகு கர்த்தரை தேடுவோமா? ஆனால் அது நல்லா ஆன பிறகுதான் இன்னும் நல்லா கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. நன்மை பெறுவதற்கு முன்பதாக கர்த்தரை தேடினது உண்மைதான். ஆனால் நன்மை பெற்ற பிறகு இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாரு, சங்கீதங்களை கொடுக்குறாரு ஆசாப்பு கிட்ட. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை துதிச்சு பாடுங்கன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணிருக்கலாம், அவரு கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவேன். வெக்மன் சையா பாடின மாதிரி அந்த பாட்டுகளையும் பாடுறாரு. ஆனா அந்த பாட்டு லைனை பார்த்தீங்களா, அந்த பாட்டுடைய வரிகளை பார்த்தீங்களா? கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அந்த துதி வார்த்தையே இப்போ எலெக்ஷன்லாம் வந்தது, டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கேன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டுலேயே என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஆளுங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? அந்த பாட்டு கேட்டாவே ஓ இது வந்து டிஎம்கே, இது டிவிகே அப்படின்னு நமக்கு பாட்டுலேயே தெரியுது. ஏன் அந்த பாட்டுலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஆளுங்க ஓட்டு போடுங்க, இதை மாதிரிலாம் நாங்கள் செஞ்சுருக்குறோம், இவ்வளோ நன்மைகளை நாங்கள் செஞ்சுருக்குறோம், இவ்வளோ நன்மைகளை நாங்கள் செய்யுவோம். ஆனால் ஆண்டவர் வந்து சும்மா நான் வந்து சிலுவையில் செய்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லலை. தாவீதுக்கு என்ன பண்ணுறாரு, தரிசனமாக அந்த சிலுவையில் அவருடைய எலும்புலாம் எண்ணலாம், அவருடைய எலும்புலாம் என்ன பண்ணலாமா எண்ணலாம். அந்த அளவுக்கு அவருடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்கு. அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டாங்க. அவருடைய வஸ்திரத்தின் மேலே என்ன பண்ணாங்களாம், சீட்டு போட்டாங்களாம். ஏன்னா ஒரு விலை உயர்ந்த உடை அணிந்த ஒருவர், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன் அந்த சிலுவையில தரித்திரமா அவர் என்ன பண்றாரு, தொங்குறாரு. அப்படின்னு தாவீது என்ன பண்றாரு, பல தரிசனங்களை பார்த்து சங்கீதங்களை எழுதியிருக்கிறாரு. அது எல்லாத்தையுமே ஆசாப்பு கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, ஜனங்களுக்குள்ளே சொல்லணும், ஜனங்களுக்குள்ளே அவர் பாடும் பொழுதே ஜனங்களுக்கு கேட்கணும். ஹல்லேலூயா.
ஜனங்களுக்கு கேட்கணும். அதுக்காக தான் என்ன பண்ண, ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி, 9ஆம் வசனம், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஜனங்களுக்குள்ள என்ன பண்றோம், அந்த கதை இந்த கதை போன கதை வந்த கதை ஆயா கதை பேசுறதுக்கு பதிலாக அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசணுமா. ஏசப்பா எனக்கு தான் செஞ்சாரு, ஏசப்பா எனக்கு இது நன்மைலாம் செஞ்சாருன்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா. அந்த பேசுகிற பேச்சு கூட துதி தான். ஹல்லேலூயா. ஒரு 2 பேர் 4 பேர் வீட்டில் உக்காந்து ஏசப்பா எவ்வளோ நல்லவர் இல்லை, நமக்கு இவ்வளோ நன்மைகளை செஞ்சாருல்ல அப்படின்னு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா. அது கூட ஆராதனை தான் குறிக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமம் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இருதயத்துக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது, இருதயத்தில் அடைப்பே வராது, இருதயத்தில் பேட் கொலஸ்ட்ராலே தங்காது, இருதயம் மகிழும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் எப்படி இருக்குமா? ஒரு நாளும் மனசு கஷ்டப்படாது. மனசு துக்கமா, ஃபேஸு துக்கமாக இருந்தால் என்ன அர்த்தம்? இதயம் துக்கமாக இருந்தால் தான் ஃபேஸ் வந்து துக்கமாக இருக்கும். கரெக்டுங்களா? என்னம்மா மனசு கவலையாக இருக்கிற, கண்ணில் தண்ணி வந்தாலோ சரி, இல்லை மனசு ஃபேஸ் உம்முன்னு இருந்தாலோ என்ன சொல்லுவாங்க? ஏன் மனசு கவலைப்படுற கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஏன் மனசில் உனக்கு என்ன கவலை? இருதயம் எப்படி இருக்கோ அது போல தான் ஃபேஸ். இருதயம் சிரித்தா ஃபேஸ் சிரிக்கும், மனசு கவலைப்பட்டுச்சுன்னா ஃபேஸும் கவலைப்படும். கரெக்டுங்களா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயம் மகிழ்னார். இருதயம் மகிழ்னா உன் ஃபேஸ் மகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய முகம் எப்பவுமா எப்படி இருக்கும்? சிரித்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும், கலங்காது. அது ஒரு நாள் அந்த இருதயம் பயப்படாது. அது எப்போ நடக்குமா? கர்த்தரை தேடும் பொழுது தான் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ ரைமிங்கா பாட்டு எழுதியிருக்கிறாரு பார்த்தீங்களா. அவருடைய வல்லமை என்ன பண்ணணுமா? நாடணுமா. அவர் சமூகத்தை நித்தமும் தேடணுமா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அப்படின்ற போது எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ 10th பசங்க வந்து 10th பசங்க படிப்பாங்க, +2 பசங்க படிப்பாங்க. சில பசங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், நான் ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தேன். என்ன எப்படி படித்தாங்களா? ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தேன், இருந்தாலும் எனக்கு ஏன் மார்க் கம்மியாச்சு? நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு போட்டிங்களே தவிர்த்து அதில் நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் நாடவே இல்லையே. உங்கள் வல்லமையை நாடினீங்க, உங்களுடைய திறமையை நீங்கள் முன்னாடி வச்சிங்க, என்னால் முடியும் என்ற பலத்தை வச்சிங்க. என் கர்த்தரால் முடியும்னு சொல்லவே இல்லையே. கர்த்தரை நான் வலது பரிசத்தில் வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவது இல்லை அப்படிதான் சங்கீதக்காரன் சொன்னாரே தவிர்த்து, கர்த்தரை நான் எனக்கு முன்னாடி வைக்கிறேன் அதனால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு தான் தாவீது சொன்னாரே தவிர்த்து, நான் ராஜாவாயிட்டேன் எனக்கு பலன் இருக்கு. தாவீது போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வயசுலேயே வாலிப வயசுலேயே சிங்கத்தின் வாயை கீழ்ச்சதும் கரடியின் வாயை கீழ்ச்சதும் பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ சிம்சோனாவது பார்த்தீங்கன்னா அவர் சிறு வயதிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பலவானா. சிம்சோனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புது நூல் கூட, புது கயிறு கூட நூல் மாதிரி அப்படி பிச்சு போட்டுருவாராம். இப்போ பூ கட்டுற நூலை அறுத்துடலாம், பூ கட்டுற நூலை அறுத்துடலாம். இந்த துணி தைக்கிறோம் பார்த்தீங்களா நூல், அதை அறக்க முடியுமா? கொஞ்சம் ஹார்ட் போட்டு தான் அறக்க முடியும். ஆனால் கயிறு புதுசாக வருது பார்த்தீங்களா, கயிறு இவ்வளோ தடிமனான கயிறு, அதையே என்ன பண்ணுவாராம், அவர் பூ கட்டுற நூல் மாதிரி அறுத்துருவாராம். அப்போ அவருக்கு இருக்கிற பலனை பார்த்தீங்களா. ஆனால் சிம்சோனை குறித்து அவர் பலனா இருப்பாருன்னு எழுதப்பட்டிருக்கு. தாவீதை குறித்து அப்படி பலனா இருப்பாருன்னு எழுதப்படவே இல்லை. அவர் சிவந்த மேனியா இருக்கிறாரு, ரூபமா அழகா இருக்கிறாரு, அப்படிதான் எழுதப்பட்டிருக்க தவிர அவர் பலனா இருக்கிறாரு எழுதப்படவே இல்லை. பலனே இல்லாத ஒரு ஆள். ஏன்னா எப்படி என்ன பண்றாரா, சிங்கத்தின் வாயை கிழிக்க அபிஷேகம் அவர் மேலே இறங்குது. கரடியின் வாயை ஒண்ணுமே இல்லாம கிழிச்சு போடுறதுக்கு, கரடியை வந்து சாகடிக்கிறதுக்கான பலன் வந்து தாவீதுக்கு இறங்குது. ஹல்லேலூயா.
அப்போ அவருடைய வல்லமையை குறித்து அவர் எங்கேயுமே அவர் சொல்லலை. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கா, கோலியாத்தை வீழ்த்தணும் என்பதற்காக மட்டும்தான் அவர் ராஜாவிடத்தில் மட்டும்தான் சொல்றாரே தவிர்த்து எங்கேயுமே சங்கீதத்துல அவருடைய தாவீதின் வல்லமையை குறித்து நம்ம என்ன பண்றது, அவரா புகழ்ந்து பேசுறத நம்ம பார்க்கவே முடியாது. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கீர்த்தனை பண்ணுங்கள், கர்த்தரை தியானித்து பேசுங்கள், கர்த்தரை இது பண்ணுங்க, கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை கீர்த்தனை, அப்படியே தான் அவர் சொல்லுவாரே தவிர்த்து எனக்கு எவ்வளோ வல்லமை தெரியுமா, நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் தெரியுமா அப்படின்னு அவர் பேசுனதே கிடையாது. அதனால் படிக்கிற பிள்ளைகள் எப்போவுமே நான் படிச்சுட்டேன், நான் செஞ்சேன், நான் காலையில் எழுந்தேன், நான் தான் சொல்வதை நிறுத்திட்டு என் கர்த்தர் எனக்கு செய்வார், என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என் கர்த்தர் எனக்கு பலனை தருவார், என் கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு தருவார், உன்னி அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை நான் எப்போ என்ன பண்ணணும், முன்னாடி வைக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வல்லமையை நாடுறேன், ஆனால் அவர் சமூகத்தை நான் நித்தமும் தேடுவேன். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். எல்லாரும் படிப்போம். 14ஆம் வசனம், அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும். எனது அவருடைய நியாய தீர்ப்பு பூமியெங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். நம்ம என்ன பண்ணுமா, ஆதியாகமம் 26 எழுதியிருக்கு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவரோடு கூட இருந்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான் என்ற வார்த்தை நீ தியானம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு செஞ்ச உடன்படிக்கையை தியானம் பண்ணு. ஹல்லேலூயா. தம்மிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன்னு சொன்னாரே, அதை தியானம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் தாவீது சங்கீதக்காரன் நமக்கு சொல்லி தராரு. அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, இப்போ நான் படிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இதை படிச்சுட்டு இருக்கிறோம். ஆசாப் என்ன பண்றாரு, எல்லாரையும் நிற்க வச்சு கிண்ணறங்களை வாசிக்க வச்சு கீத வாக்கியங்களை இசைக்க வச்சு பாட்டா பாடணும். எங்க பாடணும், கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், பாட்டா பாடணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாடல் பாட்டா பாடுறாரு. உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு. ஹல்லேலூயா. இதுதான் இதுல முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, அவங்கள ஒடுக்கும்படி ஒருத்தனு கூட இடம் கொடுக்கலையாம். ஹல்லேலூயா. ராஜாக்கள் என்ன பண்ணாராம், கடிந்து கொண்டாராம். ராஜாக்கள்னா யாரு, எல்லாரையும் கடிந்து கொண்டாராம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, ஒடுக்கிறபடி ஒத்தம் கூட எழும்ப விட மாட்டார். ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள அவதூறா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பானது. கர்த்தருடைய இன்னைக்கு நம்ம விசேஷமாக யாருக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கரெக்டுங்களா? இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக, அவங்களுடைய ஊழியம் இன்னும் வளமாக நல்லா இருக்கணும் சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏன்னா இன்னைக்கு அபிஷேகம் பண்ணவங்களை என்ன பண்ணுறாங்க, நிறைய மனிதர்களை என்ன பண்ணுறாங்க, தொடுறாங்க. அது ரொம்ப தவறானது. அது தொடுறது அப்படின்ற வார்த்தை எது குறிக்குதுன்னா, தவறாக பேசுறது. ஒரு ஊழியக்காரரை பற்றி இன்னொரு ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, தவறாக பேசுகிறாரு. கரெக்டுங்களா? தொடுவது என்பது அதை தான் குறிக்குது. தவறாக பேசுவது ரொம்ப தவறானது சொல்ல வரேன். அப்புறம் 23, பூமியின் சகல குடிகளே கர்த்தர் பாடி, பூமியில் இருக்கிற சகல பேரும், பூமியில் இருக்கிற சகல குடிகளும் கர்த்தரை பாடி
நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் துதி. நம்ம நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், இயேசுவை பற்றி ஒருத்தருக்காவது நம்ம என்ன பண்ணணும், நிச்சயம் சொல்லணும். நம்ம தினந்தோறும் காலையில் நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜபங்களில் இந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். என்னென்ன, ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது உம்மை பற்றி நான் என்ன பண்ணணும், சொல்லணும். அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்பேன். அதை மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் கடைக்கு போகிறேன், மீன் மார்க்கெட்டுக்கு அங்கே போகிறேன். நான் எப்பவுமே ஹேண்ட்பேக்கில் கைப்பிரதி வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆண்டவர் குடுன்னு சொல்லும்போது நான் கொடுப்பேன். யாருக்கு ஆண்டவர் குடுன்னு சொல்கிறாரோ அவருக்கு நான் என்ன பண்ணுவேன், கைப்பிரதியாக கொடுப்பேன். அப்போ நான் அந்த மீன் வெட்டுறவங்கக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க பேச்சு கொடுக்குறேன், அவங்க தான் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போது ஒரு அண்ணா என்ன பண்ணார், ஒரு ஐயா, அண்ணா இல்லை ஐயா வந்து என்ன பண்ணார், வயசானவர். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணார், டீ கொடுத்தாரு. அப்போ எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு கைப்பிரதி கொடு அப்படின்னாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், கைப்பிரதி எடுத்து அந்த டீ கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த ஐயா கிட்ட கொடுத்தேன். இயேசு உங்களை நேசிக்கிறாரு அப்படி சொல்லி கொடுத்தேன். ஓ இயேசுவா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் வாங்கிக்கினார். வாங்கிக்கின்னு என்ன பண்ணார், எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு அவர் ஒரு சேரை போட்டுட்டு அந்த கைப்பிரதி என்ன பண்ணார், உக்காந்துன்னு ஃபுல்லாக படிக்கிறாரு. படித்தாரா இல்லையாப்பா, ஃபுல்லாக படித்தார். படிச்சுட்டு அவர் பாட்டு பாடுறாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லி என்ன பண்ணுறாரு, பாட்டு பாடினார். அப்போது எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன, நான் அங்கே இருக்கவங்ககிட்ட சொன்னேன், நான் ஏசப்பாவை அவருக்கு காட்டிட்டேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஏசப்பாவை நான் அவருக்கு என்ன பண்ணேன், நினைவுபடுத்திட்டேன். அவருக்கு இயேசு என்ற பேர் ஞாபகம் இருக்கும். என்றைக்கோ அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ஒரு நாள் விபிஎஸ்க்கு போயிருக்கிறேங்க, சின்ன பசங்க கிளாஸ்க்கு சண்டே ஸ்கூலுக்குலாம் போயிருக்கங்க அப்படின்னு நிறைய பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். கரெக்டுங்களா? ஏசப்பாவை எனக்கு பிடிக்குங்க, நான் ஒரு தடவை ஜெபம் பண்ண எனக்கு பதில் கிடச்சிதுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். மீண்டுமா நம்ம அவங்களுக்கு கைப்பிரதியை கொடுக்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு யாரை காட்டுறோம், இயேசுவை காட்டுறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணார், அதை வாங்கிக்கிட்டு கேளுங்கள் தரப்படணும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன், அந்த ஐயாவை கர்த்தர் தொட போகிறாரு, ரட்சிக்க போகிறாரு. அதனால தான் ஆண்டவர் கொடுக்க வச்சார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படணுன்றது கர்த்தர் சித்தம். அவங்க சாவர வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், யாரை கொண்டாவது பேசிக்கினே தான் இருப்பார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கைப்பிரதி ஊழியத்தை நம்ம செய்கிறோம். கைப்பிரதி ஊழியத்தை செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மனுஷங்களும் தொடப்படணும், ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும். நரகத்துக்கு யாரும் போயிடக்கூடாது. எங்கே போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை பள்ளத்தில் விழுதுனா ஒத்துப்போமா? அவங்க நமக்கு பிடிக்காத குழந்தையா கூட இருக்கட்டும், பள்ளத்தில் விழப்போகுதுன்னா நம்ம கம்முன்னு இருப்போமா? எப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய பிடிச்சிருவாங்க, பள்ளத்தில் விழுந்துருவாங்க சொல்லி. கரெக்டுங்களா? இன்னைக்கு கண்ணு முன்னாடி ஒவ்வொருத்தரும் நரகத்துக்கு நேராக நின்று இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் நரகத்துக்கு போவாங்க, சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போமானா, நம்ம அவங்களுக்கு கைப்பிரதியை கொடுப்போமானா, நம்ம அவங்களுக்கு இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமானா, அந்த இயேசு என்ற நாமம் அவர்களை பாதாளத்திலிருந்து விடுவிக்கும். ஹல்லேலூயா. நரகத்திலிருந்து விடுவிக்கும். இன்றைக்கு எத்தனையோ பேர், நம்ம நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், எனக்கு எத்தனையோ தெரிஞ்ச பேர் எவ்வளோ வியாதியிலேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ வறுமையிலேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ நரக பாதாளத்திலிருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. காரணம் இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணதால, அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சதால. ஹல்லேலூயா. எங்களை கொண்டு செய்த தேவன் உங்களை கொண்டு என்ன பண்ண போறாரு, செய்ய போறாரு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அதை முடிச்சிட போற 2 நிமிஷம் தான். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. நான் இப்போ லைனாக அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துடுறேன். 36 வசனங்கள் படிச்சுட்டே வந்துடுறேன், நீங்களும் கூட சேர்ந்து படிங்க. 26, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலங்களில் இருக்கிறது. எங்க இருக்கா வல்லமையும் மகிழ்ச்சியும்? எங்க இருக்கா? அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜீசஸ் லவ்ஸ் ஆல் திருச்சபையில இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி
காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடி உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். கடைசியா இந்த வசனம் படிச்சிருவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஆமேன், எல்லாரும் சொல்லுவோமா? ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஆமேன் சொல்லணும். இப்படி வைக்கக்கூடாது. யாருமே வாய இப்படி வைக்கவே கூடாது. உதடு மூடக்கூடாது. ஆமேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது அங்கே நின்று நான் ஜெபிக்கிறேன். ஆமேன் 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 சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். கம்முன்னு எனக்கு என்ன சீக்கிரம் எப்போ ஜெபம் முடிப்பார், சீக்கிரம் ஜெபம் முடிங்க அப்படி மனசில் நினச்சின்னு இருக்கக்கூடாது. ஆமேன் ஆமேன். ஏன்னா சொல்கிற வார்த்தையில நம்ம வாழ்க்கையில் அப்படி என்ன பண்ணணும்? பழிக்கணும் பழிக்கணும் பழிக்கணும். ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம தெரு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம ஜனங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு நம்ம ஆமேன் சொன்னால் தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமேன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எப்படி சங்கீதக்காரன் எப்படி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வல்லமையை முன்பாக நிறுத்தி தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடி ஆண்டவரே அவர் இருதயம் மகிழ்ந்தது. அநேகருக்கும் கற்றுக் கொடுத்தாரப்பா. எப்படி ஆலயத்திலே அவரை துதிக்கணும் சங்கீதங்களை கொடுத்தாரப்பா. அப்படியாக நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் உம்மை ஸ்தோத்தரிக்கணும். ஆலயத்தில் உம்மை துதிக்கணும், வீட்டில் உம்மை துதிக்கணும், அந்த ரங்கத்தில் உம்மை துதிக்கணும். வெளியரங்கமாய் பதிலை கொடுக்கிற பிதாவுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருவதாகப்பா. ஒத்தாசை வருவதாகப்பா. இங்கே உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டவர்கள், தூரத்தில் இருந்து ஆன்லைன்ல தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருவதாகப்பா. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும் என்று சொன்னீர். எங்கள் இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். அப்பா, அருமையான வார்த்தையை கொடுத்தீங்கப்பா. அதற்கா நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோட பேசுனீங்க, அதற்கா நன்றி செலுத்துறேங்க அப்பாவே. அப்பா, நான் பூமியில் எவ்வளோ உயர்ந்த ஸ்தலங்கள் நாங்கள் இருந்தாலும் சப்பா, இன்னும் அதிகமாக உங்களை துதிக்கும்படி, இன்னும் அதிகமாக உங்களை ஆராதிக்கும்படி சப்பா, நான் இப்படிப்பட்ட உயர்வில் இருந்தாலும் கர்த்தர் நாங்கள் மறக்காதபடி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு வரும்போது ஆண்டவரே, உங்களை அழைத்த தேவன் நீங்கள் துதிக்க மறக்காதுகள் சொன்னீர் ஆண்டவரே. சப்பா, எங்கள் அழைத்த இன்னும் அதிகமாக துதிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. உன் நாமம் வாழ்க, உன் நாமம் உயர்க, உன் நாமம் போற்றப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானத்தில் பூமியில் உயர்ந்த நாமம், ஓ ரட்சிக்கிற நாமம், கடாட்சம் பண்ணுகிற நாமம், ஓ ஏழைகளின் பிறனானவரே, ஓ ஒடுக்கப்பட காலங்கள் தஞ்சமானவரே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற
இருக்கிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவரே, உயர்ந்தவரே, அடைக்கலமானவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் நல்ல மெய்ப்பரே, ஆராதிக்கிறோம்ப்பா. உள்ளம் புறம மேய்ச்சலை காண செய்கிறவரே, சோதரன் கர்த்தாவே. ஓ மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் எழுதியிருக்கேன். பொல்லாப்புக்கு பயப்பட எழுதியிருக்கிறது. சொல்லுங்க, பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். இன்னைக்கு வாழ்க்கை நீ பார்க்கிற பொல்லாப்புக்கு உன் சூழலை பார்த்து பயப்படாத. உன் சூழலை பார்த்து பயப்படாத. உன் பிரச்சனை பார்த்து பயப்படாத. இது ஒண்ணு சேதப்படுத்த முடியாது. நீ பார்க்கிற சூழலை, வியாதி, உங்களுடைய வறுமை, உங்களுடைய கஷ்டங்கள் உன்னை சாவடிக்க முடியாது, உன்னை முழுகடிக்க முடியாது. நீ ஆராதிக்கிற இந்த இயேசு, இந்த கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார், உன்னை குணமாக்குவார், உனக்கு காயத்தை ஆற்றுவார், உன் வீட்டின் நிலைமையை மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள் சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் சேருவார். அவர் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி, உங்கள் வறட்சியை செழிப்பாக்கி, உங்கள் ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். அவர் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம், நீங்க சுகமாக இருப்பது தேவ சித்தம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மீட்பர் நான் அறிவிக்கிற இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரணமே இல்லாதவர், சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். அவர் ஆமென் ஆமென். பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். அவர் ஆமென் ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வானங்களை படைத்தவர், அவர் ஒருவரே பூமியை உண்டாக்கினவர், அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவர் ஒருவரே பெரியவர், அவரே துதிக்கப்படத்தக்கவர், அவரே துதிகளுக்கு பாத்திரர், அவரே துதிகளை பற்றி வாசம் செய்கிறவர், அவரே சிறு தேவனாய் கர்த்தர், அவரே சேனைகளின் கர்த்தர், பராக்கிரமம் உள்ளவர், அவர் யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ அவரே வேடனைய கண்ணிக்கோ பாழாக்கிற கொலை நோய்க்கு தப்பிக்கிறவர். அவர் உன் ஆத்மாக்காக, உன் ஆத்மா பாவத்துக்கான அந்த பலியை அவர் செலுத்தியிருக்கார் சிலுவையில. உன் ஆத்மா ரட்சிக்கப்படும்படி, உன் உள்ள இருக்க மனுஷன், உனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனுஷன் ரட்சிக்கப்படும்படி அந்த ஆத்மாவுக்காக, அந்த பாவத்துக்கான பலியை அவர் செலுத்தியிருக்கார் சிலுவையில. ஆமென் ஹல்லேலூயா. உனக்கு ரத்தம் செஞ்சிருக்கிறார். மகனே மகனே இப்படி நேசிக்கிறார் அவர். இயேசுவை நேசிக்கிறார் அவர். ஒருவரையும் புறமே தள்ள மாட்டாரு. என்னிடத்து வருவதை சேர்த்துக்கொள்ள சொன்னார் அவர். என்னிடத்து வருவதை சேர்த்துக் கொள்கிறேன் சொல்றார் அவர். ஓ மனசு கடினப்படுத்தாத, உன் இதயத்தை கடினப்படுத்தாத, உன் மனசை கல்லாக்காத. அவர் விட்டு போடு அவருக்கு. இயேசுவே எனக்குள்ள வாங்க சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்க சொல்லுங்க. ஆமென். உனக்குள்ள வந்து உன் தகப்பனா இருப்பாரு, உன்னுடைய நண்பரா இருப்பாரு, உன் சகோதரனா இருப்பாரு, உனக்குள்ள உலாவும் தேவனா இருப்பார். அவர் வரும்போது உன் வீட்டு சூழ்நிலை மாறும், உன் கஷ்டங்கள் தீரும், உன் வியாதிகள் நீங்கும். விசுவாசிக்கும் எவ்வளோ அது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொன்னீங்களப்பா. இந்த காலை வேளையில உதடுகளின் காலையாக ஸ்தோத்திர பலிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவுக்கு செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் செலுத்துகிறோம். மகிமையை கனத்தை செலுத்துகிறோம், துதியை செலுத்துகிறோம், விவரிக்கிறோம். நீ நல்லவர் என்று, ஹல்லேலூயா, நீ வல்லவர் என்று, நீ போதுமானவர் எல் ஷடாய் என்று நான் அறிவிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். வாழாது வாழங்கள் கொள்ளாதவர், வாடமும் சிங்காசனம் பூமி முந்த பாதப்படி சொன்னீராடவரே. இவர் மகா பெரியவர், தேவர்களுக்கெல்லாம் தேவனானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தை பாராத சுத்த கண்ணறிவர், ஒருவரும் சேரக்கூடாதவர், ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவர், மனுஷனால் பார்க்கவே முடியாதவர், பரிசுத்தம் உள்ளவர், ஓ ஜோதியாக வீட்டு இருப்பவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ சொன்னீரப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது நாம் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் சொன்னீரே. தேசமே பயப்படாதே, தமிழ்நாடே பயப்படாதே, இந்திய தேசமே பயப்படாதே, தேசத்தில் குடிகளே மக்களே பயப்படாதிருங்கள். இந்த கர்த்தர் உங்கள் நீதியை செய்வார், இந்த கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஓ அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாமம் நம்ம நாமே தாழ்த்தி ஆண்டவரே குற்ற குறைகளை மன்னியும், பிதாவுக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவங்களை மன்னியும் ஆண்டவரே.
இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்களை கழுவி நம்ம சுத்திகரிக்குமா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. முதலாவது நம்ம தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக ஜெபிக்கலாம். நம்ம ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தில் ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்மால் கூடும் ஐயா. பலமுள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் அப்பா ரட்சிப்பது லேசான காரியம். ரட்சிப்பது லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்து பிதாவின் சித்தமல்ல சொன்னீங்களப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொன்னீங்களப்பா. மனம் திரும்ப சொன்னீங்களப்பா. என் ஜனங்களெல்லாம் ஆண்டவரே அப்பா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம் என்று இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே. சமுத்திரம் ஜலத்தினால் நிறந்திருக்கிறது போல இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்கள் ஒவ்வொரு குடிகளும் இயேசு கிறிஸ்து அறிவினாலே நிரப்பப்படணும்பா. இயேசு கிறிஸ்து அருகில் அறிவினாலே நிரப்பப்படணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருளுக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னீங்களப்பா. மரண திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது சொன்னீரே. நானே வானத்தில் வந்த ஜீவ ஒளி சொன்னீரே, மெய்யான ஒளி சொன்னீரே, ஜீவ அப்பம் சொல்லுகிற ஆண்டவரே. அப்பா நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க சொன்னீங்களே. நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க சொன்னீங்களப்பா. கெட்டு போனதை ரட்சிக்க வந்து சொன்னீங்களப்பா. சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவன கீழாய் எண்ணத்தை கொடுப்பாங்க சொன்னீங்க ஆண்டவரே. யா லாத்தே காலா தோத்தோரா மாட்டா காபா லாத்தே கியா புரா லே மா காலா தூரா வோ ஷேபா காலா மா தேலே ஹம்துரா லே கியா துரா மா ஹம்துரு லே ஷேகரா நா தோரா லாபா. இவங்க இந்த இயேசு வந்ததே தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார் உங்களுக்காக. பார்த்து வாழ்வு ஜனங்களை ரட்சிக்கும்படி ரட்சிப்பை கொடுத்து மீட்பை கொடுத்து உங்களை பரலோகம் கொண்டு செல்லும்படி வந்தார் அவர். உங்களை மதமாற்ற வரல அவர். இயேசு மதமாற்ற வரல அவர். நீங்க அழிந்து போகக்கூடாது, உங்க ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது என்று ரட்சிக்கும்படி வந்தார் அவர். நானோ உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்து சொன்னார் அவர். ஓ ஹல்லேலூயா. ஆடுகளுக்காய் என் ஜீவனை கொடுக்க சொன்னாரே. ஓ அவரே உங்கள் தகப்பன். இவ்வளவாய் உன் மீது அன்பு கொடுத்தார் மகனே மகளே. ஓ இது பார்க்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நேசிக்கும்படி பூமிக்கு வந்தார். இவ்வளவா அன்பு கொடுத்தாரு. அந்த அன்புக்கு எதுவுமே ஈடு இந்த பூமி எதுவுமே கிடையாது. இவ்வளவா அன்பு கொடுத்தார் உங்கள் மகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான் 3:16 சொல்கிறது, குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ஆக்கிர தீர்ப்பு கிடையாதாம், நரவே இல்லை அவனுக்கு. ஆனா யாரெல்லாம் இயேசு நம்பாம இந்த மறுத்து போறாங்களோ அவளுக்கு நியமிக்கப்பட்டாச்சாம் பாவத்தை சம்பளம் மரணம். மரணம் ஆக்கிர தீர்ப்பு. நித்திய காலமாக நரகத்தை வாழணும். அவ அங்க போய் அடுவரே கூப்பிடும் போது அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. இந்த பூமியில தான் ஒரு கிருமை, இந்த பூமியில வாழ்ற நாளுக்கு மட்டும்தான் ஒரு கிருமை இருக்கு. இப்போதே நீங்க மனம் திரும்பி இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. செத்து போன பிறகு இயேசுவே கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார் அவர். ஓ அதாவது பூமியில் இருக்கும் போதே மனம் திரும்பிடு. உன் பொல்லாத வழியை விட்டெல்லாம் விட்டுடு. இவர்கிட்ட மனம் திரும்பினா உனக்கு ரட்சிப்பு இருக்கு, உனக்கு சமாதானம் இருக்கு. நீ தேட நிம்மதி, நீ தேட சமாதானம், நீ தேட விடுதலை. ஓ இந்த இயேசு கொடுப்பார் உனக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா இவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை எல்லாமல் வேற தேவனே சொன்னாரே, என்னை எல்லாமல் வேற ரட்சகர் சொன்னாரே. நானே கர்த்தர், நானே தேவன் சொன்னாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த பூமியில எவ்வளவு பேர் வந்தாங்க, இந்த பூமியில எத்தனை பேர் மகான்களா வந்தாங்க. மகான்கள் எல்லாம் நான் தான் கடவுள் சொன்னாங்க. யாருமே பூமியில இல்லை. ஆனா இயேசு சொன்னாரு, நான் தான் வழி சொன்னாரு. வேற யாருமே சொல்லல. நான் தான் சத்தியம் சொன்னாரு. வேற யாரும் சொல்லல. நானே பரிகாரி சொன்னாரு. வேற எந்த மகான்களும் சொல்லல. ஏன்னா அவருக்குள்ள பாவம் இருக்கு. பாவம் உள்ள மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு
பரிகாரம் செய்ய முடியாது, அப்பாவத்தின் தோஷத்தை கழிக்க முடியாது. அதற்காக பரிசுத்தமுள்ள தேவன் மனுஷனாக உன்னை போல என்னை போல வந்து உன் பாவத்தை என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையில் விளக்கப்பட ரத்தம் சென்று ஜீவனை கொடுத்து நிச்சயமான பரிகாரத்தை அவர் செஞ்சு முடிச்சிருக்கார் சிலுவையில. ஓ விசுவாசிங்க. ஆமென் ஆமென். இசப்பா விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீரே தேவ விசுவாசிக்கிறப்பா, நீ பாவத்தை சுமந்து நம்புற ஆண்டவரே, அப்பா என் சாபத்தை சுமந்து நான் விசுவாசிக்கிறப்பா, எனக்கு ரத்தம் செஞ்சு பரிகாரம் செஞ்சீங்களே நான் நம்புற ஆண்டவரே சொல்லுங்க, நம்பரே சொல்லுங்க. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிதா பார்க்கிறார் உங்களை, சொல்லுங்க. சத்தமில் சொல்லுங்க, பிதாவே ஒரு குமாரன் நம்புற ஆண்டவரை சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நம்புறவங்களுக்கு நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு ரட்சிப்பு உண்டாக உங்களுக்கு, இலவசமா நீதி கொடுக்கப்படும், இலவசமா ரட்சிப்பு கொடுக்கப்படும் உங்களுக்கு. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே அப்பா ஜெபிக்கிற வேலையில அப்பா ஆண்டவரே எங்கள் ரத்த சம்பந்தமான ஜனங்கள், எங்கள் உடல் பிறப்புகள் அப்பா, எங்கள் ரிலேஷன் சொந்தக்காரங்க அப்பா ஆண்டவரே, என் சபை வீட்டு சொந்தக்காரங்க எல்லோரும் ரட்சிக்கப்படுது ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ராஜாக்களும் பிரபுக்களும் அதிபதிகளும் குடும்பமாகப்பா, பிள்ளைகள் கணவராக மனைவி எல்லோரும் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் கர்த்தாவே. தொடுங்க ராஜா, தொடுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுக போகவில்லை சொன்னீங்களப்பா, அதை கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை சொன்னீங்களப்பா. நீங்க நின்று கொண்டு கர்த்தத்தை ரட்சிப்பை பாருங்கள் சொன்னீரானவரே. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பாருங்கள் சொன்னீரே. நான் பூமியை உயர்ந்திருப்பேன், நான் வானத்தில் உயர்ந்திருப்பேன் சொன்னீங்களே. ஹல்லேலூயா. எனக்கு இல்லாமல் வேற ரட்சகர் இல்லை சொன்னீங்களப்பா. அந்த ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாம கொடுக்கப்படவில்லையே. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேற நாமம் கொடுக்கப்படவில்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு நாமம் கொடுக்கப்படவில்லையே. அந்த நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துகிறோம். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். துக்கம் சந்தோஷமா மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும், சாபங்கள் போகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் உங்கள் பாவங்களை கழுவ முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் பாவங்களை கழுவும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் பாவங்களை கழுவ முடியும், உங்கள் கழுவத்தை மாற்ற முடியும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராபா காலாபா Reka madura shadarana makase Yahura mokala mati Madrimana mahadarala Mabodari hase lege dina hodorakaba Ure yado Yesu நாமத்தில் வருகிறோம். சத்துருவே, சபிக்கப்பட்ட சாத்தானே, ஓ திருவள்ளூரின் அதிபதியே, திருவள்ளூரின் அதிபதியே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். என் ஜனங்களை வெட்டிவிடு, என் ஜனங்களை வெட்டிவிடு. பார்வோன் ஆவியே, அடிமைத்தனத்தின் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க போக, ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க போக, கர்த்தரை ஆராதிக்க போக, கர்த்தரை துதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு விரோதமாக வருகிறோம். தலைக்கல்லாக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு கொண்டு வருகிறோம். என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு. அடிமைத்தனத்தின் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு. பொய்யன் ஆவியே, வலு சர்ப்பத்தின் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைக்கிறோம் என்றும் கட்டளைகள் இயேசு நாமத்தினாலே சகல ஜனம் ஏகமாய் கூடி வரட்டும். அப்பா கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளும் ஜனங்கள் திரளாய் ஓ மான்கள் நீரோட்டு வாஞ்சித்து கதறுவது போல, புறாக்கள் தீர்வித்து வருவது போல இயேசு நாமத்தினாலே ஜனங்கள் வருவார்களாகப்பா. கர்த்தரை ஆராதிப்பார்களாக, ரட்சிப்பு அடைவார்களாக. ஆமென் ஆமென் ஆமென். ஓ மத வைராகியம் நீங்கட்டும், மத வைராகியம் கொண்டு சாத்தான் வெளியேறுவானாக. ஓ பாரம்பரியமாக இருக்கிற இயேசு நாம சத்துருவை வெளியேறு. கல்லான மனசுல உடையட்டும், கல்லான இறுதியெல்லாம் நீங்கப்பட்ட கர்த்தாவே. ஓ கந்த தந்தையும் ஐயா தொடுமாண்டவர் உள்ளான மனுஷன் உயிர் பெறட்டும். அப்பா உள்ளான மனுஷன் உயிர் பெறட்டும் ஆண்டவரே. பாவத்தை செத்து போயிருக்க அவன் மனசு உயிர் பெறட்டும் ஐயா. இயேசு அன்பு கொள்ளப்படி சிறைகள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். அப்பா ஆமென் 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 ஆமென். ஏ ரஹா துரா கபலபா
சேகராதோராமா ஆர்ப்பரிங்கள் லேக்கு. இது மௌனமார்ந்த காலம் அல்ல, ஆர்ப்பரிக்கிற காலம். ஏ ஹசை யா ஹுரானாதே ஓ ரீனஹாது ஓ ரே லேகராகமா துரா சந்துரியா துரலமா பே ஹத்ரா ஹசை. ஓ பார்வோன் நாவியே என் ஜன விட்டுவிடு, லாபா நாவியே இயேசு நாமத்தில் வருகிறோம். என் ஜன விட்டுவிடு சத்துருவே, என் ஜன விட்டுவிடு. யா காகாதாரா நாமாத்தே உன் அதிகாரத்தில் கல்வாரி சிலுவையில பறிக்கப்பட்டாச்சு. ஏ என் விரோதமாக கையெழுத்தை எங்கள் நடுவு இராதவருக்கு எடுத்து சிலுவையிலே ஆடி எடுத்து எல்லா துறைத்தலையும் அதிகாரத்தை ஒழுங்கு கொண்டு இடையமாக கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து வெற்றி சேர்ந்தாரே. ஓ யெகோவா நிசியே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யா காபாதுரா மாலே ஷேகாகாரா லாபா மக்ரான் தாரானே ஷேகியாதோ ரே மக்கரானாதோ. திருக்கிறோம் ஆர்ப்பரிக்கிறோம். வா கலாசே ஏ கமாகடானாமு லே தேரியாதோ. இயேசு நாமத்தினாலே அசுத்த ஆவிகள் விலகுவதாக. யா தாராகா மரண ஆவிகள் விலகுவதாக, சாபத்து ஆவிகள் விலகுவதாக. ஏ காகாரா லாபா தேரே நேமாகா ஷேகாதுரா காபா. இயேசு நாம பர்வதமே பெயர்ந்து போ. In the name of Jesus. Allah ke ma saka badure nimi kagarana thoraba ye kabadurana shati hantu rogo hobo galate makna tharana. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதுவே சத்துரு வெக்கப்பட்டு படுவதற்காக ஸ்தோத்திரம், சத்துரு வெக்கப்பட்டு படுவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ நல்லவர் ஜெய கிறிஸ்து வெற்றி வேந்தார், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நீ ஒவ்வொரு தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீ மாமிசமான யாவருக்கும் தேவனாக கர்த்தரப்பா. நான் உயர்த்தப்படும் போது எல்லோரும் எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் புற ஜாதிகளுக்கும் அநேகருக்கும் நான் தேவன் அல்லவா சொன்னீரே. ஆம், அநேகருக்கும் தேவன் அல்லவா ஆண்டவரே. இயேசு அனைவரையும் நேசிக்கிறீங்கப்பா. நீ ஒருவரையும் புறமே தள்ளுவதில்லை. அதற்காக கோடி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் தொட்டதுக்காக நன்றி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜெபத்தில் எவர்களை கேட்பீர்களோ அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டோமே விசுவாசிக்க சொன்னீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீ அநேகரை தொட்டி இருக்கீங்கப்பா. அநேக வாழ்க்கையில ஒரு குடும்பத்தில் விடுதலை கொடுத்து இருக்கீங்கப்பா. ஓ உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பாக பரிசுத்தவங்களுக்காக ஜெபிக்கலாம். கத்தருக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ, பரிசுத்தமாக கத்தருக்கு வயதாக நிற்கிறாங்களோ, மிஷினரிகள், அந்த போதகர்கள், இவஞ்சலிஸ்ட் யாரெல்லாம் இருக்கு எல்லாருக்காக ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நல்லவர் 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 அப்பா. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதுவரை ஒவ்வொரு பரிசுத்தமான கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறான் அப்பா. அதுவரை அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறான் அப்பா. அதுவரை அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த சகோதரரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுவரை அவங்க சபையை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் போக்கை வளர்ச்சி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா தீவுக்கு விலக்கி காக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. சபையின் தேவைகள், வீட்டின் தேவைகள் சந்திக்கப்படும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவன் சபையில பயங்கரமான அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்கள் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. அதுவரை அற்புதங்கள் செய்கிற ராஜா. அந்த அப்போஸ்தலர் நாட்கள் அதே அற்புதங்கள் அடையாளங்கள் இன்று நீ நடப்பிக்கிறேன். நீங்களே யூதாயா மற்றும் உலகமே சாட்சிகள் சொன்னீர் ஆண்டவரே. அப்ப வசனத்தை உறுதிப்படுத்தும் ஐயா. ஒரு பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதம் நடக்கும்படி செய்து பிணியாளரை குணமாக்க முடியும், கலத்தை சுகமாக்க முடியாதவரே. ஒவ்வொரு ஊழியக்க வல்லமையை பயன்படுத்தும், கருவியா பயன்படுத்தும், வசனத்தை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. வசனத்தை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஏ லே மஹாது. ஓ சத்துரு கொண்டு வர தந்திரங்கள், அவன் பொல்லாத அம்புகள், ஆயுதங்கள், மனுஷன பொல்லாத சிந்தனைகள், யோசனைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாய்க்காதே போகட்டும், வாய்க்காதே போகட்டும். நீ சொன்னீரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போக சொன்னீரே. உன்னை குற்றப்படுத்து எந்த நாள் நீ குற்றப்படுத்துவாய். இது உனக்கு சுதந்திரம் சொன்னீரே. ஏ காரா லேகே கேடி ராகாஜா ஷேகி மாட்டா காமலமஹா ரெக்கலட்டு காபமா ஷதரனமா பிரேகா குராலாதே ஏ கமாதுரேனே மஹம்பு கலாது யா கலமேஹா ரெக்கலப குரானே ஷேக மாகரானதே யா காபா
இயேசுவின் நாமத்தினாலே ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஒவ்வொரு பரிசுத்தமாகவும் தெளிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுப்பதாக. சரீர பலவீனங்கள் நீங்கட்டும், சரீர சோர்வுகள் நீங்கட்டும், பிசாசு கொண்டு வந்த தீமைகள் நீங்கட்டும், வியாதிகள் போகட்டும், சாபங்கள் போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தீர்க்காட்சி கொடுப்பதாக, தீர்க்காட்சி கொடுப்பதாக, ஜீவனை கொடுப்பதாக ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவதாக ஆண்டவரே. தேவைக்கு அதிகமான கூட இருப்பதாக ஆண்டவரே. கருவியா பயன்படுத்தும், வளமையா பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you பா. வழிகளெல்லாம் காக்கபடி உனக்காக தூதருக்கு கட்டளையிட சொன்னீரே. ஓ தூதருக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எல்லா தூக்கி விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்ப்பா. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவோட ஒரு மேல் கை போடுவதை சொல்லுங்களப்பா. எந்த மிஷனரிக்கு விரோதமாகவும் ஊழியக்கார விரோதமாகவும் எந்த மனுஷ எழும்பாதபடிக்கு சபை மேலவோ அவர் போதகர்கள் மேலவோ சபை ஜனங்கள் கை போடவோ ஒருவனுக்கு அதிகாரம் இல்லை. உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து நாம சொல்கிறேன். ஓ மனுஷனே, உனக்கு அதிகாரம் இல்லை. ஓ நீ புல்லுக்கொப்பானவன். ஓ ரீகே நாமஹா, நீங்க புல்லுக்கொப்பானவர்கள். நீங்கள் எந்த கிறிஸ்துவ ஜனங்களை தொடவோ சபையை தொடவோ போதகரை தொடவோ உனக்கு அதிகாரம் இல்லை. அவளை அடிக்கவோ அவளை சாவடிக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. சத்துருவே, சத்துருவே, அதிகாரம் இல்லை அவனுக்கு. இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டளையிட அவனுக்கு மனுஷனுடைய பயம் உண்டாகும். உன் ஆத்மா பயம் பிடிக்கும். உன் ஆத்மா பயம் பிடிக்கும். உன் பொல்லாத குணத்தை விட்டு மனம் திரும்பு. உன் பொல்லாத குணத்தை விட்டு மனம் திரும்பு. உன் பொல்லாத குணத்தை மனம் திரும்பு. இயேசுதான் மெய்யான தேவன். அருள்கொள். ஏ காலா டேகே மாட்டாகா மாலாசே ஏ மாதுரா மாகாந்துரா. சோதரம், 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 சோதரம் கர்த்தாவே. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்க சொன்னீரேப்பா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்க சொன்னீரே. பலம் கூட தேவைப்படுதா இரு. நீ போக மாட்டோம். உன் தேவனா கர்த்தர் உன்னோடு கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் சொல்லியிருக்கிறாரே. அதனால் தைரியம் கொள்ளுங்கள். தேவன் சகாயர், கர்த்தரின் சகாயர். பயப்படு. இந்த மனுஷன் என்ன செய்வான் சொல்லலாமே. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம், 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 சோதரம். ஓ நன்றி கர்த்தாவே. ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்க தமிழ்நாடு சிஎம்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா புதிதாக பதவியேற்றி கொண்டிருக்க ஆண்டவரே. அதுவரே தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய்க்காக ஜெபிக்கிறான்ப்பா. சோதரம் ஆண்டவரே. அதிகாரிகள் துர்க்கிரைக்கு ஆண்டவரே நற்கிரைகளுக்கு செயல்பட ஜெபிக்கிறேன்ப்பா. சோதரம், சோதரம்ப்பா. ராஜாக்கள் தள்ளி ராஜாக்கள் எழுப்புகள் நீர் அல்லவா ராஜா. ஆண்டவரே ராஜாக்கள் எழுதுங்க நீர்கால ஓரம் திருப்பதை போல ராஜா திருப்பதிகளா இருக்கீங்கப்பா ராஜா. ஆண்டவரே உங்க சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரே உங்க ஆலோசனை கேட்டு ஆண்டவரே ஜனங்களுக்கு செய்ய நன்மைகளை ஆண்டவரே மத பாகுபாடு இன்றி எல்லா ஜனங்களுக்கு கர்த்தாவே நன்மையை செய்யும்படி ராஜா அரசு திட்டம் நிறைய கொண்டு வரட்டும் கர்த்தாவே. அந்த நிறைய திட்டங்கள் கொண்டு வரட்டும் கர்த்தாவே. எல்லா ஜனங்களும் செய்ய வேண்டிய நன்மைகள் செய்யணும் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா கிராம பகுதியில் ராஜா ஆண்டவரே அப்பா தண்ணீர் வசதி, தண்ணீர் வசதி, லைட் வசதி, ஆண்டவரே டஸ்ட்பின் ஆண்டவரே அப்ப நல்ல ரோடு அது எல்லாம் உண்டாக உதவி செய்வீராக ஆண்டவரே. சோதரம், சோதரம், சோதரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா டஸ்ட்பின் ஆண்டவரே குப்பை வெளியே கொட்டாதபடி ஆண்டவரே டஸ்ட்பின் குப்பை போல ஆண்டவரே பஞ்சாயத்து தலைவர்களுக்கு ஞானம் குறைவராஜ் ஆண்டவரே. அப்பா இது நம்ம கிராமம், இது நம்ம கிராமத்தை சுத்தமாக வச்சுக்கணும், நீட்டா வச்சுக்கணும் சொல்லி ஆண்டவரே தெரிந்த புத்தியை கொடுங்க கர்த்தாவே. ராஜா தெருவெங்கு டஸ்ட்பின் போல உதவி செய்ய. ஒவ்வொரு தெருவில் டஸ்ட்பின் வரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம். எல்லா தெருவிலும் அப்பா லைட் வசதி வரட்டும் கர்த்தாவே. திருவிழா இடத்துல தெரு அமைச்சு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. திருவிழா ராஜா தண்ணீர் குழாய் வரட்டும் தகப்பனே ஆண்டவரே. அப்பா சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்க திருவள்ளூர் இந்த கமர் பார்த்து ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மதுராம்ச ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நுங்கம்பாக்கத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்க இருக்கிற இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. சோத்திரம், சோத்திரம்ப்பா. ஆண்டவரே சிஎம்முக்கு ஆண்டவரே தேவையான ஞானத்தை கொடுங்க, எழுந்த புத்தியை கொடுங்க, நல்ல ஒரு மனநிலையை கொடுங்கப்பா, பாதுகாப்பை கொடுங்கப்பா. அவருக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகணும் கர்த்தாவே. கர்த்தர் எல்லா தீவுக்கு விலக்கி பாதுகாத்து அவர் போக்கே வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர் ஆத்மாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சோதரம், சோதரம் கர்த்தாவே.
அந்த ஒவ்வொரு எம்எல்ஏ அப்ப எம்எல்ஏ ஆசிரியங்க கர்த்தாவே, எம்பிக்கள் ஆசிரியங்க கர்த்தாவே, ஜட்ஜுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே, இப்ப கலெக்டருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா, போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திர கர்த்தாவே, என் பிரதமர் மோடிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பார்லிமெண்ட் இருக்கிற ராஜ்யசபா லோக்சபா ஆண்டவரே அப்ப டெல்லி பார்லிமெண்ட் ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. என் எல்லோரும் ஆசீர்வதிக்க முடியாய் ஆண்டவரே, நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே, மக்களுக்கு செய்வன எல்லா நல்ல கடமைகளை நன்மைகள் செய்து முடிக்க அவன் திராணியை கொடுங்க, பலனை கொடுங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 கர்த்தாவே, நீ நல்லவர் நல்லவர் அப்பா. என் கண்களெல்லாம் அதிசயங்களை காணட்டோம்ப்பா. சோத்திரம் சோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக உங்களுக்கு சோதரிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஏசப்பா இன்னைக்கு பள்ளிக்கு போயிருக்காங்கப்பா. ரொம்ப லீவெல்லாம் வச்சான், ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு ராஜா. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அதற்காக சோதரிக்கிறோம் ராஜா. அதாவது ஒவ்வொரு பிள்ளைகள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த பொல்லாங்குக்குள்ள பூமியில பொல்லாங்குள்ள கிடக்குதுப்பா. எவ்வளவு தீமைகள் கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அது கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா உங்களை நம்பி இருக்க பிள்ளைகள் அல்லது அறியாத பிள்ளைகள் எல்லோரும் நீ என் தேவன் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. வரிகளெல்லாம் காக்கும்படிக்கு உனக்காக என் தூதருக்கு இதை கட்டளை சொன்னீங்கப்பா. தேவ தூதர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை காக்கும்படிக்கு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. சப்பா பிள்ளைகள் நல்லா படிக்கணும் ஆண்டவரே. படிக்கிற ஞானம் கொடுங்க பிள்ளைகளுக்கு அப்பா, படிக்கிற ஞானம் கொடுங்கப்பா ஆண்டவரே. ஞானம் உள்ள பிள்ளைகள் பெற்றவர்கள் தாய் தந்தை உள்ளோம் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. பிள்ளைகளால் நல்லா படிச்சு பெரியாளாகி ஆண்டவரே நல்ல அந்தஸ்து வரணும் கர்த்தாவே. ஆசீர்வாதமா இருக்கணும் பிள்ளைங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை வாழாக்காம தலையாக்கும் ஆண்டவரே, கீழாக மேலாக்கும் ஆண்டவரே. பிள்ளைகள் சம்பாதிச்சு ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் கர்த்தாவே. சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அப்படியாக பிள்ளைகள் உயர்த்துங்க ஆண்டவரே. தேவையான ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்க, தெரிந்த புத்தியை கொடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா நல்ல ஒரு மனநிலையை கொடுங்கப்பா. நல்ல திறமையா படிக்கணும்ப்பா, வெறியோட படிக்கணும் ஆண்டவரே. கடமைக்கு வெறியோட வெறித்தனா படிக்கணும்ப்பா. சோதரன் 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 கர்த்தாவே ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெய்வம் கிடைக்கட்டும்ப்பா. எல்லா டீச்சர் தெய்வம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஃபேவர் கிடைக்கட்டும், தெய்வம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நன்றி. எந்த பலவீனம் வியாதி சாபம் தீமைகள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் வேலடிக்கிறோம் ஐயா, ரத்தத்தில் வேலடிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். சோத்திரம். பிள்ளைகளெல்லாம் அன்றைய வாலிப வயசுல பரிசுத்தமா வாழணும் சப்பா. பிசாசு ஆண்டவரே பக்க வழியாக பிசாசு பக்க வழியாக தந்திரமாக ராஜா இந்த காதல் என்ற வலையில் விழாதபடிக்கு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பரிசுத்தமா வாழும்படி பெற்றோருக்கு எல்லா காலம் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. கீழ்ப்படியிடும் தகப்பனே சப்பா. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. பாதுகாத்து கொள்ளுங்க, வழியில் எடுத்துங்கப்பா. இந்த வாலிப எல்லா பிள்ளைகளும் கர்த்தரை பின்பற்ற கர்த்தாவே. உங்க கையை பிடிக்கட்டும் ஆண்டவரே, உங்க கையை பிடிக்கட்டும்ப்பா. அவன் தலையெழுத்து மாறிடும் ஆண்டவரே. சோத்திரம். நன்றி 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 அப்பா. தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே சகோதர பிலிப்புக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சோத்திரன் சோத்திரன் சோதரன் அப்பா. அப்பா பிரைட் ஸ்டோர், பிரைட் ஸ்டோர் என்ற ஆண்டவரே இந்த கடையின் பேர் அவர் ஆரம்பிக்கிறார் ஆண்டவரே. அப்பா சோதரன் கர்த்தாவே சோத்திரம். அந்த அந்த ப்ரொவிஷனல் ஸ்டோரை ஆண்டவரே, அந்த மளிகை ஸ்டோரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக சொன்னீங்களப்பா ஆண்டவரே. சின்னவன் ஆயிரமும் சிறுவன் பலத்த ஜாதியாக சொன்னீங்களப்பா. கர்த்தராக நான் ஏற்ற காலத்தில் தீவிரமா இதை நடப்பிப்பேன் சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே வியாபாரத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மனுஷருக்கும் தெய்வ கிடைக்கட்டும் ஆண்டவரே, எல்லா மனுஷருக்கும் தெய்வ கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ சொல்றீங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே முன்னே கர்த்தர் உங்களை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மணி திருப்தியாக்குவார். உங்களை நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். பாக்கியம் நன்மை உண்டாக்கும்படி வானத்திய பூமி படுத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அறிந்து ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்க செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஓ எல்லா மனுஷ கண்களில் உங்கள் தெய்வ கிடைக்கும். உங்களுக்கு நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். வழியை இல்லாம கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியத்தை செய்வார். முந்தின சிந்திக்க வேண்டாம்.
பூரணமா சிந்திக்க வேணாம் சொன்னீங்களே. இதோ நான் புதிய காலத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் சொன்னீங்களேப்பா. நீ அவாந்த ஆள்களை உண்டாக்குறவரப்பா, வளாந்தத்து நீர்வீழ்ச்சிகளை உண்டாக்குறவரப்பா. மது சொற்பொரு கோட்டால் குஞ்சுகளும் உங்களை கவனிப்பண்ண சொன்னீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நாமத்தினாலே நன்மைகள் உண்டாகட்டும், அது வியாபாரத்தில் நன்மைகள் உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று ஆண்டவரே அந்த பேஸ் ஸ்டோர் மீது நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஆமென். உயரட்டும் ஆண்டவரே. ஓ பெருகட்டும் இயேசு நாமத்தினாலே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி சோதரன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசப்பா இந்த எல்லா ஜெபத்துக்கும் நீ பதில் கொடுத்துக்காம சோதரிக்கணும் ஆண்டவரே. இசப்பா ஒரு விஷயம் சபைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாரம் நடக்கிற இந்த ஃபாஸ்டிங் பேர் ஆசிரியங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டு தேசங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அல்லது அதுக்கப்புறம் மக்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ என் கர்த்தர் 1000 மடங்காக பெருகச்சி அம்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அது இதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தலைமுறை பார்க்க முடியாது ஜெபிக்கிறான் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உண்மையில மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான் சொன்னீங்களா ஆண்டவரே. என் ஜனங்களெல்லாம் ஜெபித்து தங்களை தாழ்த்தி ஆண்டவரே அந்த தேசங்களுக்காக ஜெபிக்கும் போது என் கர்த்தர் அவங்க வெறுமையை போகாதபடி ஆண்டவரே அவங்களை ஆசீர்வாதத்தை அனுப்புகிற தேவனப்பா. நீங்க பெருக செய்கிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக சோதரம், சோதரம், சோதரம் கர்த்தாவே. இன்னும் அதிகமாக ஜனங்கள் சபையில வந்து ஜெபிக்கும்படி ஆட்களை கொண்டு வருவீராக, ஆட்களை கொண்டு வருவீராக ஆண்டவரே. சோதரம், நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சண்டை ஆராதனைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசாரிக்க சொன்னீங்களப்பா. சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் சொன்ன தேவன் அப்பா ஆண்டவரே. என் ஜனங்கள் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே என் ஜனங்கள் பிரகாசமுள்ள மனக்காங்களை திறந்துள்ளும் அப்பா. மகா மேன்மையான வாக்கு தத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே உங்கள் உயிர்த்துள்ள பாலங்களை அறிந்து கொள்ளும்படி அந்த கல்வாரி சிலுவையின் நாயகரை நீர் என்று அறிந்து கொள்ளும்படி அந்த மேன்மை அறிந்து கொள்ளும்படி தகப்பனே ராஜா அவன் கண்கள் திறந்துள்ளும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பின் நகரம் உயரம் ஆழம் என்று அந்த அறிவு கெட்டாத அன்பை அந்த கர்த்தரை அறிகிற அறிவு நிரப்பப்பட முடியாதவரே. அது உங்கள் நாமம் தெரிவிக்கப்படி உங்க ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன என்று ஆண்டவரே போதிக்கப்பட்ட செய்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியின் வாயிலில் வார்த்தையை போட்டு நீர் பேசும் ஆண்டவரே. என்னோட ஜனங்களோட பேசும். உங்க மகிமை எங்கள் சொந்த கருத்து வைத்த வல்லமை என் மத்திய அசைவாழட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. கடைசியாக ஆண்டவரே மருத்துவமனை ஒழித்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் அநேகப்பா நாங்கள் உங்கள் நாமத்தில் டேக்ஸ் கொடுக்குறோம் ஆண்டவர், கைப்பற்றி கொடுக்குறோம் அப்பா. அது வாங்குற ஜனங்கள் ஆண்டவரே தொடப்படணும்ப்பா, ரசிக்கப்படணும் ஆண்டவரே. வார்த்தையை படிக்கும் போதே அவனுக்கு காயங்கள் ஆற்றப்படணும், அந்த வியாதியில் நீங்கணும்ப்பா, அந்த வலி நீங்களும் ஆண்டவர். அவன் படிக்கும் போதே அந்த வலி நீங்கள் தான் உணர்வு ராஜா. அவன் சமயத்தை வலி உணர்ந்து நீங்க ராஜா அவங்க சுகத்தை அவங்க பெற்றுக்க உணரட்டும் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உங்களை வைத்திருந்த வல்லமை நாங்கள் ஜெபிக்கிற வேலையில உங்க வைத்திருந்த வல்லமை உங்களை குணமாக்குற வரங்கள் ஓ பலத்த கிரியை ஜெபிக்கிறாவே. அற்புதங்கள் உண்டாகட்டும், அதிர்ஷ்டங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் குணமாக்கும் லேசான காரியம், அற்ப காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், ஆசீர்வதியும் ராஜா. சோத்திரம் ஆண்டவரே. திருமொழி ஒழித்துக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சோத்திரம். சிறுப்பில் எழுதி இடம் கொடுங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. அவர் தலைப்படாத இடங்க பரலோகமே அப்பா சிறுப்பில் இருக்கு சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா பேரும் தொடப்படும் கர்த்தாவே. ஆண்டவரே அவங்க வறுமையில மாறணும் சப்பா, அவன் தத்துவ மாறட்டும் ஐயா. எல்லா பேரும் நல்லா படிக்கணும்ப்பா, எல்லா பேரும் ஸ்கூலுக்கு போகணும் ஆண்டவரே. இப்போ நல்ல துணியை கொடுக்கணும் கர்த்தாவே. நல்லா முடிவு நல்லா சாப்பிடணும்ப்பா, அவங்க நல்ல தங்க இடம் கொடுங்கப்பா. அவன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ரட்சிங்க ராஜா அவங்கள பேரை தொடுங்கப்பா. ஏசு அன்பை அவன் ருசிக்கிட்ட மாட்டவரே, ஏசு அன்பை ருசிக்கிட்ட மாட்டவரே. அது பெற்றோரால் ரட்சிக்கப்படணும், அம்மா அப்பா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கர்த்தரே தேவ் இயேசு ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளட்டும் ஐயா. பெரிய எழுப்புதல கொடுங்க கர்த்தாவே. பிள்ளைகளெல்லாம் வாலி வயசுல கர்த்தாவே அந்த தொடப்பட்டு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இந்த மந்தையில கட்டப்படணும்ப்பா, எங்க சபையில கட்டப்படணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். சோதரன், சோதரன், சோதரன் கர்த்தாவே. நீ அப்படியே செய்வதற்காக கோடி கோடி சோதரன் கர்த்தாவே. அது நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுத்துட்டீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென்றும் ஆமென் என்றும் உள்ளவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். துதி கன மகிமை எல்லாம்
ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை ஜெபித்து வைத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுப்போம். சரி போ. இல்லை கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொடுப்போம். எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம். நீர் பாய்ச்சுகிறோம் ஆண்டவரே, நீ விளைய செய்யும் ஆண்டவரே. நீ சொன்னீரே, வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்கும் சொன்னீரே. இனி கடனையே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியம் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நாங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு எங்கள் ஆசீர்வதியும். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். அவரையே நடுவரையில் நின்று போவதில்லை, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவரையில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆமென் ஆமென். தகப்பனே, தலைமுறை ஆராதிக்க முடியாண்டவரே, எங்க தெரிந்து கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இவர் என் ஜனங்கள் ஏன் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள், எனக்கென்று இவர் தெரிந்து கொண்டேன், பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணிக்க சொன்னீங்களேப்பா. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.